எப்பொருள் யார் யாரை கேட்பினும் எப்பொருள் அப்பொருள் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையான் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் எவ்வளவு பெரிய ஆழமா இருந்தாலும் அது உண்மையை கண்டுபிடிக்கணும். எப்பொருள் யார் யாருவை கேட்பனும், யார் சொன்னாலும் அதை வந்து தீர ஆராய்ச்சி பண்ணி தன் சொந்த மூளையத்தான் கேட்க சொல்றாங்க. அடுத்தவங்க சொல்றாங்கன்னு போய் அடுத்தவங்க கேட்கக்கூடாது. இப்போ நான் சொல்றேன்னு போய் உங்க சொந்த மூளை இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தணும். ஆதாரத்துக்கு வந்து இந்த மாதிரி ஆதாரம் இருக்கான்னு பார்க்கணும். நான் சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கான்னு பார்க்கணும். அவங்க சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கான்னு பார்க்கணும். அதனால நம்ம 2 ஆதாரமாவது 3 ஆதாரமாவது இருக்கணும். சரியா? ஆக நம்ம நோய் நல்லாகிறது என்பது சாதாரண விஷயம். உலகத்துல நோயை தீர்க்க முடியாதுன்னு பரிணாம அறிவியலே தெரியல யாருக்கு. எவல்யூஷன் ப்ராசஸ் பரிணாம அறிவியல் தெரியாதனாலதான் யார் இந்த வெள்ளைக்கார முட்டை தப்பா எழுதியிருக்கான். பரிணாம அறிவியல் அவனுக்கு தெரியல. என்னது? வளர்ந்து வருகிறது, எல்லாமே உறுப்புகள் மாறக்கூடியது, உணவு பழக்கத்தை மாத்திட்டா நோய் நல்லாக்க முடியுது, எப்படி வேணாலும் மனிதன் உடலை வாழ முடியும், எப்படி வேணாலும் தக வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு வெள்ளைக்காரனுக்கு இல்லை. நம்ம பழக்க வழக்கத்தை மாற்ற முடியுங்கிறோம், உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க முடியுங்கிறோம், எப்படி வேணாலும் உடம்பை பொருத்திக்கலாங்கிறோம், எப்படி வேணாலும் வாழ முடியுங்கிறோம். இப்படி இவ்வளவு தெரிஞ்சிருக்க நாம நன்கு முன்னேறிய அந்த வெள்ளைக்காரனுக்கு எப்படி தெரியாம போச்சு அப்படின்னா நமக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனிதனை பற்றி முழுமையை தெரியாதவன் எப்படி ஒரு வைத்தியனா இருக்க முடியும்? ஒரு வைத்தியன் ஒரு அறுவை சிகிச்சை கொடுக்குறவன், அறுவை சிகிச்சை பண்றவன் உலகத்துல முன்னேறிய நாடுங்கிறான், இவன் நவீன கண்டுபிடிச்சுங்கிறான். இன்னைக்கு வந்து புதுசா தடுப்பூசி கண்டுபிடிச்சுங்கிறான். என்ன தடுப்பூசி கண்டுபிடிச்சு யாருக்கு நல்லது பண்ணிருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. புற்றுநோய்க்கு புதிய மருந்துங்கிறான். அன்னைக்கு பார்த்தா சக்கரை நோய்க்கு புதிய மருந்து. எல்லாம் பொய் சொல்றது. ஒன்றும் இல்லை. இலவச புற்றுநோய் ஆராய்ச்சி மையம்னு போடுவான். எல்லாரும் பயந்துட்டு போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஒண்ணுமே இருக்காது, ஒன்று கட்டி இருக்குதுப்பா. அது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு 2000 ரூபாய். அதாவது கடைசி ஆராய்ச்சி பண்ணிட்டு 10,000 ரூபாய் போடுவான். போட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பான். கடைசியில் ஒன்றும் இல்லைம்பா. 1,00,000 பேத்துக்கு 2,00,000 பேத்துக்கு கொஞ்சம் கட்டி இருக்கும். அந்த 1,00,000 பேத்துல ஒரு ஆளுக்கு ஏதாவது இருக்கலாம். ஆனா இந்த 1,00,000 பேர் பயந்துட்டு போய் 10,000 கட்டுவான். சும்மா 10,000 வந்துடும், அவனுக்கு வந்துடும். அப்ப இந்த டெஸ்ட் பண்றதுலயே திருடிக்கிறான். எவ்வளவு பெரிய கொள்ளை அடிக்கிறான். இப்படித்தான் நடக்குது. ரோட்ல பார்த்தா எங்க பார்த்தாலும் ரோட்ல பார்த்தா அந்த கொடையை போட்டுட்டு உங்களை ஆரோக்கியத்தை செக் பண்ணி கொள்ளுங்களுமா. ஒரு 1000 பேர் இருப்பேன். ஃப்ரீன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா 100 பேர் போவா. 50 பேத்துக்கு சார்ஜ் பண்ணிட்டு போவேன். அந்த அங்க மருத்துவமனைக்கு போங்க அப்படின்பா. இப்படியெல்லாம் சொல்லித்தான் இந்த வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. உலகத்திலே மோசமான வியாபாரம் மருந்து வியாபாரம், அதுக்கப்புறம் யோக வியாபாரம், அப்புறம் கடவுள் வியாபாரம், மத வியாபாரம், அரசியல் வியாபாரம். சண்டை போட்டு திடீரான் பாருங்க. எதற்கும் பயன்படாது. நேபாள்காரன் அடிச்சு நொறுக்கி அமைச்சர்களும் அடிச்சு நொறுக்கி அமைச்சர் வீட்டவே முடிச்சுட்டாங்க. நேபாள் பிரதமர் வீடே காடி. ஊருட்டு ஓடிட்டான். எல்லாரும் ஓடிட்டானுங்க. எல்லாருமே நேபாளத்துல நேபாள் எல்லாம் ஓடிட்டாங்க. நாட்டை விட்டு ஓடிட்டாங்க. அடிச்சு நொறுக்கிறாங்க. இன்டர்நெட் பார்க்க கூடாது, இன்டர்நெட் கிடையாதுன்னு என்னென்னமோ சொல்றேன். ஒழுக்கத்தை வந்து கொண்டு வரணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் பாம்பப்படும். பண்புடைய யாரை சார்ந்து வாழணும், அதான் விஷயமே. அதனாலதான் இது நோய் நல்லாகுது. நீ போய் அந்த இவனுங்களை டாக்டரை சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா போய் சேர்ந்துருவீங்க. சாமியார் பயில சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா போய் சேர்ந்துருவீங்க. இது அக தூய்மை. இது வந்து முழுக்க 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 பண்புடையார் சார்ந்து வாழ்வு. இந்த பண்பு எங்க இருக்குன்னு அங்க அறிவு இருக்கலாம், ஆனால் அறிவை விட சிறந்தது பண்பு. சரி, நான் வந்து நேத்து படிச்சதை தொடர்றேன். முதலாவதாக அதாவது எல்லா தேவைகள் குறைந்து விடுகிறது. 4 தேவை அடிப்படைம்பாங்க. உணவு இல்லையா, இருப்பிடம், உணவு, இருப்பிடம், அப்புறம் உடை, அப்புறம் குடும்ப வாழ்க்கை. இந்த 4மே வந்து ஒரு ஒரு தேவை மாதிரி நம்ம கருதிக்கிறோம். மனிதன் தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம், குடும்ப வாழ்க்கை.
ஆகிய இவை வரிசை கிரமமாக முக்கியத்துவம். வரிசை கிரமமாக, அதாவது வரிசைப்படி 1 2 3 4 ஒன்னே சரி பண்ணிடலாம். உணவையே சரி பண்ணிடலாம். என்னது? அடிப்படை உணவுங்கிறான். அதை சரி பண்ணிட்டோம்னா எல்லாமே புரிஞ்சுக்கலாம். அதை சரி பண்ணிட்டோம்னா எல்லாமே புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கான்னா அன்னமாயம் அப்படி அன்னபாய கோஷம் அப்படின்னு சொல்றான். அன்னமாயம், பிராணமாயம், விஞ்ஞானமாயம், ஆன்மமாயம்னு 5 வகையான மாயம், அதாவது போலிங்கிறான். 5 வகையான போலி. இப்ப அன்னமாய கோஷம் என்னடான்னு கேட்டா அன்னத்தை விட முடியாதுங்கிற. பேரு அன்னலட்சுமி. ஒண்ணும் நடக்க. இந்த அன்னத்தை சரி செஞ்சிட்டோம்னாவே மத்த எல்லாமே புரிஞ்சுக்கும். இப்போ இந்த பூமி தோன்றப்படும் பொழுது இப்போ இந்த வசதியோடு தான் நம்ம இயற்கை படைச்சுதான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு காட்டுக்குள்ள ஒரு புழு உற்பத்தி ஆகிற மாதிரி நாமளும் உற்பத்தி ஆயிட்டோம். ஒரு காட்டுக்குள்ள இப்ப மனிதன் தான். காலத்துக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு பிறந்தோம் சார். அதேதான். இப்போ கூட மனிதனை தவிர எல்லாம் இயற்கையாத்தான் நடந்துட்டு இருக்கு. மனிதன் தான் செயற்கையா வாழ்ந்துட்டு இருக்கிறான். மற்றபடிக்கு மனிதனை தவிர அத்தனையுமே புழு பூச்சி எல்லாமே செயற்கையா தான். அதை இயற்கையா தான் அது பிறக்குது, போகுது, வருது. எதுவும் சாகிறதில்ல, நோய் வர்றதில்ல. அது பாட்டுக்கு அந்த குறிப்பிட்ட பருவத்துல இறந்து போகுது, செடி மடக்கப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம தான் கண்டதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். நம்ம தான் நாமளும் இயற்கையில இருந்து சாதாரணமா காட்டுல மேட்டுல ஒரு 10,000 கொண்டு எப்படி இருந்திருக்கேன். அப்போ அப்படியே வனாந்தர காட்டுல மனிதன் தோண்டி இருக்கான். அந்த வளர்ச்சியில தோண்டி வந்து அப்படியே குரங்கா மாறி அப்படி இப்படி மாறி மாறி மனுஷனா வந்திருக்கிறான். அதுக்கு அப்புறம் தான் குகையை பார்த்திருக்கான். அப்புறம் குகையில போய் இருந்திருக்கிறான். இப்படி குகை நம்ம தமிழ்நாட்டுல குகை இருக்கு. 15 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி இங்க திருவள்ளூர் மாவட்டத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிச்சே அதை 100 150 வருஷம் முன்னாடி ஆச்சு. அப்ப இங்கேயே உலகத்துல முதல் மனிதன் இங்க வாழ்ந்திருக்கிறான். திருவள்ளூர் மாவட்டத்தில் போனோம்னா குடிலம் குகைகள். குடிலப்பாக்கம் ஒரு பெரிய ஊர்ல அங்க மலை இருக்கு. அது ஆந்திரா கிட்ட போகுது. அதுல வந்து குடிலம் குகையின் பேரு. அது 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்திருக்காங்கன்னு வெள்ளக்காரெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு பயங்கரமான அந்த ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படின்னா மனிதனை அடிப்படை தோன்றியதே தமிழ்நாடு. அந்த ஒரு வர்க்கம் இங்க தோன்றி இருக்கு. இங்கிருந்து 15 லட்சம் ஆண்டுகளாகவே இங்க இருக்கிறாங்க தமிழர்கள். தமிழர்கள்னு சொல்றதை விட மனிதன் தோன்றினான். அப்புறம் தான் தமிழருங்கிறது இப்ப என்ன யாருக்கு தெரியும்? நம்ம பின்னாடி தமிழ் பேசுறதுக்கிட்ட தமிழர்கள் சொல்றோம். சரி, இருக்கட்டும். எல்லாம் மனிதர்கள் தான். என்ன எல்லா மொழியும் அழிஞ்சாலும் தமிழ் மொழி அழியாது. அந்த இலக்கண சிறப்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. மற்ற எல்லா மொழியும் அழிஞ்சு போயிடும், தரமற்ற. ரெண்டாவது வந்து ஆராய்ச்சி அடிப்படை அதிகமா இருக்கிற மொழிங்க தான். மனிதனை ஆராய்ச்சி பண்றது, உடம்பை ஆராய்ச்சி பண்றது, இயற்கை ஆராய்ச்சி பண்றது, இயற்கை சட்டங்களை ஆராய்ச்சி பண்றது, கலைகளை ஆராய்ச்சி பண்றது. மொத்தமா தமிழ்நாட்டுல ஆயக்கலைகள் 64 கலைகள். அட்டாங்க யோகம் 8, அட்டமாசித்தி 8, மொத்தம் 80 கலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. எத்தனை கலைகள்? 80 கலைகள். அத்தனையுமே வந்து செய்முறை கலைகள், மனப்பாட கல்வி கிடையாது. இப்ப நான் வந்து இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க இப்படி போகன்னு சொல்றது இல்லை. இது செய்முறைன்னு பேரு. செய்முறை செஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியும். செய்முறை பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு பேரிச்சும் படத்தை நீங்க கட்டுப்படுத்துறீங்கன்னா சாதாரண விஷயமா? அப்படின்னா இந்த உடம்புக்கிற சக்தி எங்க இருந்து எடுத்துக்குது? 1 விழுக்காடு 2 விழுக்காடு தான். அது கணக்குல சேர்த்த முடியாது. அப்படின்னா நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது, அந்த நைட்ரஜன் கார்பன் 14 மாறுது, ஆகாய சக்தி மாறுது, அப்புறம் சூரிய ஒளியிலிருந்து சக்தி எடுத்துக்குது. இன்னைக்கும் தாவரத்தை சொல்றான் சூரிய ஒளியிலிருந்து சக்தி எடுத்துக்குங்கிறான். சூரிய ஒளி இல்லாத இடத்துல தண்ணிக்குள்ள பாசம் எப்படி முளைக்குது? சூரிய ஒளியே படுறதில்லை, தண்ணிக்குள்ள பாசம் முளைக்குது. தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள 100 டிகிரி 110 டிகிரி 200 டிகிரி அளவுக்கு சுடுதண்ணி ஓடிட்டு இருக்குது. எரிமலை குழம்பு, எரிமலை உள்ள எரிமலை, பூமி மேல எரிமலை இருக்கிற மாதிரி கடலுக்குள்ளேயும் எரிமலை இருக்கு. எல்லாமே இருக்கு. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மீன்கள் வாழுதுங்கிறான். அந்த வெப்பத்துல மீன்கள் வாழுது. அந்த வெப்பத்துல வந்து செடி முளைக்குது. சம்மந்தமே இல்லை. நம்ம வந்து 50 டிகிரி தாண்டா செத்து போயிடுவோம். 50 டிகிரி 60 டிகிரி அடிச்சதுன்னு வச்சு முடிச்சது. நேற்று 2 நாள் வெயில் பார்த்தீங்கன்னா 3 நாள் சரியான வெயில். எங்க ஊர்ல கொள்ளுது வெயில். இதுக்கே உசுங்கிறான். அங்க வந்து பாத்தீங்கன்னா 100 டிகிரி வெப்ப சுடுதண்ணியில என்ன முளைக்குதுன்னு கேட்டீங்கன்னா செடி முளைக்குது. எப்படி ஐயா?
அது மட்டும் இல்ல, அமிலத்தன்மை அதிகமா வேற இருக்குது. நம்ம அமிலத்தன்மை இருந்தால் செத்துருவோம். அந்த அமிலத்தன்மையும் இருக்குது. அசிடிட்டி பயங்கரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த சூழலையும் சமாளித்து இந்த மனித இந்த உயிர்கள் தோன்றுதுன்னு அர்த்தம். வெப்பத்திலையும் இருக்குது, குளிர்ச்சியில சில செடிகள் வளருது, வெப்பத்துல வளருது, மிதமான வெப்பத்துல சிலது வளருது, கடற்கரை ஓரத்துல வளருது, தண்ணி ஓரத்துல வளருது. என்னடா ஆச்சரியம்! ஆ? எல்லா அடிப்படையில் தண்ணீரும் தான், தண்ணீரும் கரையும் தான், தண்ணீரும் நிலமும் தான் அடிப்படை. அதுல இருந்து தான் தோன்றி இருக்குது எல்லாமே. இதை வச்சு அதனால பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் எல்லா தகுதியோட தான் உடம்பு இருக்கிறது. இது அப்படியே அடிப்படையே மறந்துட்டோம். அதனாலதான் நேரடியா உணவு பழத்தை கைவிடான்ட்டோம். உணவு, உடை, இருப்பிடம், குடும்ப வாழ்க்கை, இந்த நாலு வரிசையா பண்ணோம்னா உணவு. முதல்ல உணவை பத்தி பேசுவோம். அதுதான் இங்க விஷயமே. உணவு சரி பண்ணிட்டோம்னா மற்ற எல்லா தேவையும் புரிஞ்சு போயிடும். மற்ற எல்லா தேவையும் புரிஞ்சிடும். சரி, இந்த புத்தகம் வெளிவந்தவுடன் அப்பதான் அடிக்கிறார். 22 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்தவுடன் அதுக்கு முன்னாடி கைப்பிரதி தான் பண்ணி கடைசியில் கைப்பிரதி பார்த்து தொழிலதிபர் மகாலிங்கம் பார்த்துட்டு அவர் நேராக கூப்பிட்டு பேசி அவர் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அவரு தான் முன்னேறி எழுதுறாரு. அப்புறம் அவருடைய சொந்த அச்சகத்துல அசலுக்கு அடிச்சு கொடுக்குறாரு. அவர்தான் ஆச்சு. ஆனால் அவங்க பெரிய ஆராய்ச்சி மையம் வச்சிருக்கிறாங்க. இன்னும் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மகாலிங்கம், தொழிலதிபர் மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம்னு வச்சிருக்கிறாங்க. பல கோடி செலவுன்னு வச்சிருக்கிறாங்க. அவங்க ஏதோ காரணத்தை யாராவது ஒருத்தர் போய் சொல்லணும், இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்கன்னா அவங்க எடுத்து பண்ணுவாங்க. சரி, முடிச்சுக்கலாம். இந்த புத்தகம் வெளிவந்தவுடன் தமிழ்நாட்டில் நான் எனக்கு 100 மாணவர்களை எதிர்பார்க்கிறேன். இதில் 10 பேராவது தொடர்ந்து 6 மாதத்தில் நீர் உணவிலேயே 6 மாதத்தில் நீர் உணவிலேயே வாழும் தகுதியை பெறுவார்கள் என்று நான் இதை நம்புகிறேன். அப்புறம் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லித் தருவார்கள். திருவள்ளுவரையும் திருமூலரையும் டாக்டர் அர்னால்ட் எகரட்டையும் திருமூலர் டாக்டர் அர்னால்ட் எகரட்டையும் என்னையும் நம்பி பயிற்சி எடுத்துக் கொள்ளும்படி என் வாசகங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதில் சைடு எஃபெக்ட் என்பது இருக்காது, பக்க விளைவுகள் இருக்காது. சைடு எஃபெக்டே கிடையாது. என்ன கிடையாது? சைடு எஃபெக்ட் இல்லை. சைடு எஃபெக்ட் கிடையாது, இருக்காது. எந்த சமயத்திலும் நிறுத்தி கொள்ள முடியும், மறுபடியும் தொடங்க முடியும். எந்த நேரத்திலையும் நீங்க விட்டுறலாம், மறுபடியும் என்ன ஆகலாம், தொடங்கலாம். சரி, இதற்கப்புறம் நாம பேசுறோம். அதுக்கப்புறம் இந்த இறைச்சி சாப்பிட்றோம், இதெல்லாம் நிறைய இருக்கு. இறைச்சி சாப்பிட்றப்ப என்ன ஏற்படுது, இறைச்சியை பத்தி தனிய கட்டுரையை எழுதியிருக்காங்க, விஞ்ஞான கட்டுரை, அதாவது அறிவியல் கட்டுரை. ஒரு மனிதன் இறைச்சி சாப்பிட்றப்பா ஒன்று சாப்பிட்றோம், ஒரு காய் சாப்பிட்றோம், ஒரு கீரை சாப்பிட்றோம், ஒரு பழம் சாப்பிட்றோம், ஒரு அரிசி சோறு திங்கிறோம், ஒரு பலகாரம் திங்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் சாப்பிட்டுட்டு போய் ரத்தத்தை செக் பண்ணா அது வித்தியாசம் வருதே இல்லையா? ஆமாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, எதை வேணாலும் சாப்பிடலாம், எதை வேணாலும் செக் பண்ணலாம்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதுல முக்கியமானது, இறைச்சி சாப்பிட்டுட்டு போய் பார்த்தோம்னா கொடூர பாக்டீரியா உற்பத்தி ஆயிருக்கு. என்னது? கொடூர வைரஸ். ஆளை சாகடிக்கிற வைரஸ் தான் அதிகமா இருக்கும். ஆளை சாகடிக்கிற வைரஸ் தான் அதிகமா இருக்கும். அந்த வைரஸ் உடம்பெங்கும் பரவி வெறி அதிகப்படுத்திட்டு போய் எவன் இறைச்சி திங்கிறானோ உடம்பு நாரி போய் கிடக்கும், நாற்ற மெலுமை கிடக்கும். புரிவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இறைச்சி திங்கிறவன் அசைவம் திங்கிறவன் அதிகமாயிட்டே போறாங்க. அந்த உடம்பு பூரா வைரஸா இருக்கு, நாரி போய் கிடக்கும். எவ்வளவு நாத்தடிக்கும்! எப்படி ஒரு இறைச்சி கெட்டு போனா என்ன பிணவாட வெளியே எவ்வளவு நாத்தடிச்சா உள்ள எவ்வளவு நாத்தடிக்கும்? ஒரு சாதாரண ஒரு சைவ சாப்பாடை சித்த நேரம் மூடி வச்சுட்டு கப்புன்னு திறந்தா எவ்வளவு மோசமான நாத்தடிக்குது. அது 2 நாள் கழிச்சு பார்த்தா பிணவாடை அடிக்கும். சாதாரண சைவ உணவே
2 நாள் மூடி வச்சு கெட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தா அவ்வளோ நாத்து அடிக்குது. அப்போ இந்த பிணம் எந்த நாத்து அடிக்கும் அந்த நாத்தம் தானே உள்ள இருக்கும். அத்தனையும் வைரஸ். ஆமாங்க. என்னது? அத்தனையும் கொடூர வைரஸ். அத்தனையும். சரி குரு, ஒரு டவுட்டு. இந்த ம். இது நான்வெஜ் சாப்பிட்ட உடனே உடம்பெல்லாம் நமச்சிலன்னு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அவங்க நிலைமைலாம் எப்படி இருக்குங்க? அதுதான் இந்த கொடூரமா ஆ, இருக்கும். அவன் என்ன ஆ, பண்றான் தெரியுமா? அந்த ஸ்டீராய்டு, இந்த நமைச்சல் ஆ, ஏற்பட்டு ஸ்டீராய்டு ம், போட்டோன்னே அந்த மூளைக்கு, இந்த மூளை இருக்குல்ல, மூளைக்கு போறக்கூடியதை ஆ. வந்து தற்காலிகமா நிறுத்திடுறாங்க அந்த ஸ்டீராய்டு போட்டு. அதாவது பெயின் கில்லரும்பாங்க, அது பெயின் ஸ்டீராய்டும்பாங்க. கில்லர். அது ஆ, போட்டோன்னே என்ன நடக்குதுன்னே தெரியாது. எல்லாமே அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி கட்டுனா, சூரியன் இருக்குது கொடை பிடிக்கிற மாதிரி. சூரியன் வந்து கொடுமைன்னு ஆ. காய்ச்சுன்னு காய்ச்சது. தலையில துண்டை போட்டுக்கிறோம். என்னது? அப்புறம் கரெக்ட்டுங்க. தலை பாரத்தை கம்மி பண்ணிக்கிறோம். அந்த ஆனால் சூரியனுடைய வெப்பத்தை. அந்த தற்காலிகமா அது சூரியன் கொளுத்திக்கிட்டு தான் இருக்குது. அந்த கொடை இருக்கிற வரைக்கும் அவன் மெடிசின் தெரியாது. கொடை எடுத்துட்டா மறுபடி ஸ்டார்ட் ஆகி அவ்வளவுதான். இதைத்தான் அவர் என்ன சொல்றாங்கன்னா, மருந்துகள், மாத்திரைகள், மூலிகைகள் இவையெல்லாம் பக்க விளைவை அழுத்தி வைக்கும். நாம பக்க விளைவு பூரா எடுத்துடுறோம். பக்க விளைவை குறைச்சிட்டே வர 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 கடைசியில் மூலம் சரியாயிருது. நம்ம பசிவே கை வைக்கிறோங்க. நம்ம எதை கை வைக்கிறோம்? சிலையை கை வைக்கிறோம். அதனால நல்லாயிருது. இங்க நம்ம சரி, உணவு. இன்னொரு குரு, ஆஹ் இன்னொன்னு இப்ப என்ன பண்ணேன்னா எனக்கு ஆஹ் இந்த நெஞ்சு கீழே இருந்து நைட் ஆனா முன்னாடி வகுறு பகுதியும் பேக் பெயினும் அவ்வளவு நமைச்சல் ஜாஸ்தி ஆயிடுதுங்க. இப்ப அன்னைக்கு கூடி நமச்சியல் மட்டும்தான் இருக்குது. அது வந்து சொறி சேரங்க மாதிரி வந்து கொப்பளம் கொப்பளமா வந்திருக்குதா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வரலைங்க. ஆனா பின்னாடி முன்னாடி அந்த உடம்பு பூரா அப்படியே ரஃப் ஆயிட்டுக்குது. ஓ, கல்லு மாதிரி இது ஆயிக்குது. சொர சொரன்னு கல்லு மாதிரி இரும்பு மாதிரி ஆகுது. அதெல்லாம் விஷம்தான். அதெல்லாம் முற்று அது அப்படி அந்த மாதிரி தான் பண்ணுது. அப்ப அத்தனை விஷம் உள்ள இருக்குது. அந்த ஆ. விஷத்தன்மையை அது காட்டுது. அந்த விஷத்தன்மையெல்லாம் அது காட்டுது. காட்டுது அப்படியே சின்ன சின்ன குறுப்புங்களும் ஆகுது. அந்த குறுப்பு குறுப்பா கொப்பளம் கொப்பளம் குறுப்பா வரணும். ஆ. வந்துச்சு, அது உடஞ்சி உடஞ்சி சின்ன சின்ன வந்து இந்த கோடை கொப்பளம் மாதிரியோ சின்ன சின்ன வந்து அதுல வந்து விஷமெல்லாம் வெளியேறும். அன்னைக்கு மாறிச்சு, மறுபடி வந்துச்சு. அப்புறம் என்னென்னமோ ஆ. சொன்னீங்க. இங்க மாறிச்சு, இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, எல்லாம் வந்து வந்து போயிட்டு போயிட்டு மாறிடும். இப்ப இதை சொல்லிட்டு இருக்கு, இது மாறிடும். சார் எனக்கு ஆ ராத்திரி முழுசு தூக்கமே வரல. ஒரே இன்னைக்கா? அழுத்தமா. ஆமா. ஆ ஃபுல்லா அழுத்தம், ஒரே அழுத்தம் கூடிட்டே இருக்கு. அடுத்த கூடுதா? ஆமா. ஒரே ஒரு அழுத்தம் கூடுன மாதிரி தான் தெரியுது. ம். தூக்கமே வர மாட்டேங்குது. அதான் நான் இது நேத்தெல்லாம் வந்து நம்மளால எந்திரிக்க முடியாது படுத்திருந்தேன்ல. ஆமா. இன்னைக்கு வந்து நைட்ல இருந்து தூக்கமே வரல. ஆனா தூக்கம் குறைஞ்சு போகுது. இது வந்து தூக்கம் எவ்வளவு இப்ப நான் வந்து 4 மணி நேரம் தான் தூங்குறேன். நைட்டு 11 இல்ல, காலுக்கு அந்த படுத்துருவேன். அழுத்தம்னால தான் தூக்க முடியல. ஆ ஆ, அது சரி, அது சரி, அது சரி, 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 சரி. அப்ப அப்ப நாம சார் இன்னும். சார் இதுக்கு வந்து ம் அந்த நீங்க முந்தி வந்து 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் 15 கிராம் கருப்பட்டி சாப்பிடுங்க. ம் அப்புறம் தண்ணி சாப்பிடுங்க. இப்படி இப்படி சொல்லியிருந்தீங்க. ஆமா. அந்த மாதிரி செய்யலாமா? எப்படி போட்டாலும் அது குறையலையே. என்னங்க சார்? ஆமா. தண்ணி ரொம்ப தான், மொத இருந்து தண்ணீர் போட்டு. நம்மளுக்கு இது இந்த இதே இருந்துகிட்டே கருப்பட்டி இருக்கு. கருப்பட்டி தேனி எல்லாம் இருந்துட்டே இருக்கு. நீங்க பேசாம ம், தனிமையில போய் ஒரு வாரம் இருங்க. தனிமையா ம், போய் ஒரு வாரம் இருங்க, நான் பயிற்சி கொடுக்குறேன். புரியுதா? ஒரு வாரம் ம். தனிமையில போய் எங்கேயாவது இருங்க. எல்லாம் பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழம், அவல் மட்டும் எடுத்துட்டு போய் ஒரு தோட்டத்துல போய் ஒரு 10 நாள் தனியா இருங்க. கரெக்ட் பண்ணிக்கலாம். அங்க வந்து ஒய்ஃபை நல்லா எடுக்கணும். அங்க வந்து இளமை எடுக்கணும். தனிமையா இருங்க. அப்படியேதான் தனிமையில அவ- இருந்தா சரி பண்ணும். அவங்க கோபிச்செட்டிப்பாளையம் வந்துடட்டுமா? வந்துருங்களேன், இங்கதான் வந்துருங்களேன், கோபிலே இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தனியா தான் இருக்கேன். ஆமா, தோட்டத்துக்கு வந்துடட்டுமா பேசாம? ம் ம், முயற்சி பண்ணி பார்க்கலாம். ம், அப்படித்தான் பண்ணணும். வேற வழி இல்லை. தனிமையில இருந்தா தான் தெரியும். தனிமையில இருந்தீங்கன்னா ம். அந்த கவலையெல்லாம் போகும். ம் பார்ப்போம், அது சரி, என்ன முயற்சி சார், பண்ணுவோம். ஆமா. அப்பா. ஆசீர்வாதம் கொடுங்க. ஆ ஆ. அங்கேயே வந்துடுறேன் பேசாம. ஓ, சரி 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 சரி. ம் ஒரு வாரம் பக்கத்துல குரு பக்கத்துல இருந்து ம் சரி பண்ணிட்டு வரலாம். அது ஆமா. என்ன? என்னென்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லுங்க. வாங்கிட்டு வந்துடுறேன். ஒண்ணுமே வாங்கிட்டு வர தேவையில்லை.
ஒரு தண்ணி பாட்டு மட்டும் தண்ணியோட வந்தா மட்டும் போதும். அப்படிதான் இங்க சும்மா கை வீசிட்டு வந்தப்ப உட்காரியே உட்காந்துட்டு பேசாம படுத்து படுத்து தூங்க சொல்ல வேண்டியதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியே தண்ணியிலேயே ம். போட்டு அதெல்லாம் அந்த காலம். அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வா சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பெல்லாம் அறிமுகம் பண்றதுக்காக ம். என்னென்ன சாப்பிடுவியோ அதெல்லாம் 6,000 வாங்கிட்டு சொல்லிடுவேன் முதல்ல எல்லாம். அதான் வாங்கிட்டு ஆமா, ஆமா. சொல்லியிருந்தேன். ஆமா ஆமா, இப்ப ம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. புது ஆளா இருந்தா எல்லாம் எல்லாத்துல 6,000 எழுதுறோம். முந்திரி 1/2 கிலோ, திராட்சை எல்லாம் போட்டு கிட்ட 2,000 பில்ல போட்டு விட்டுருவேன். வாங்கி எனக்கு ஆமா. நான் வீட்டுல வச்சுக்குவேன். வீட்டுல வச்சுட்டு பொரிகள்ல எல்லாமே பொரிகள்ல நிலக்கல்ல, மிச்சர் பேரிச்சம்பழம், மிச்சரு மிச்சர் எல்லாம் முறுக்கு வாங்கிட்டு வந்தோம். சிப்ஸ் சீவலை அது இது முறுக்கு ஆமா. எல்லாம் எல்லாத்துல 6,000 கிலோ அந்த வாங்கிட்டு வந்து திண்டுக்கல் ஆஹ் வரும்போது வாங்கிட்டு வந்தேன்ல. ஆமா, ஆமா ஆமா, ஆமா. எப்படி சந்தோஷமா சாப்பிட்டு நல்லா அது வந்து அது என்ன ஐடியான்னு கேட்டீங்கன்னா, இந்த சோறு இட்லி தோசையில இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஐடியா அதெல்லாம். சரி, இப்ப அஹ் அது இப்ப நம்ம சோறு, இட்லி, தோசை இல்லாம உம் 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 காய்கறி சாப்பிட்டா, பழங்கள் சாப்பிட்டா ஒண்ணும் வராது. உம் அஹ் வேற இந்த இந்த ஐட்டம் பூரா இந்த கொஞ்சம் இந்த வந்து பேரிச்சம்பழம், நிலக்கடலை பருப்பு உம் உம். போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அதெல்லாம் வந்து போட்டு உளுந்து. அதெல்லாம் கரெக்ட் தான். அதெல்லாம் அதுல இருந்து உங்களுக்கு எல்லாம் மாத்தி விட்டாச்சு. அதெல்லாம் அப்ப ஆரம்ப ஸ்டேஜ் அவங்களுக்கு எழுதி ஆரம்ப கொடு. ஸ்டேஜ் இவங்களுக்கு கூட எழுதி வச்சு கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. இல்லாட்டி அதான் வாங்கிட்டே வர அவங்களுக்கு. சொல்லுங்க. ஆமா, அதாவது இதெல்லாம் வாங்கிட்டு. ஆரம்ப ஸ்டேஜ். ஆமா, ம். இப்ப இவங்க அந்த தேவி உட்காந்துருக்காங்களா, அவங்கள வந்து ம். எழுதி தான் கொடுத்தேன். இல்லாட்டினா என்ன பண்ண தெரியுமா, எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லுவேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன், ம். எழுதி கொடுத்து விட்டேன். இதே நானே வாங்கிட்டு வந்து பார்ப்பேன். பார்த்துட்டு தான் ம். இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் கடைசி நான் அதை பூரா நானே வச்சுக்குவேன். இதெல்லாம் உனக்கு ம். கிடையாது பூன்னு துரத்தி விட்டுருவேன். நீ போய் 100 ரூபா வாங்கிக்க அப்படிம்பா. அது மாதிரி நான் வச்சுக்குவேன். இப்ப அதெல்லாம் நான் மறந்துட்டு ம். நான் இப்ப அதில் மிதியெல்லாம் அது நான் வாங்கி வச்சுக்குவேன். வரவங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன், நானும் சாப்பிடுவேன், வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருப்பேன். இப்ப யாரும் வீட்டுக்கு வர சொல்றது இல்ல. ம். அங்கே இரு ம். அங்கே இருந்து அப்படியே போயிரு அப்படிங்கிறேன். ஏன்னா அவனை கூப்பிட்டு அது 3 மணி நேரம் ஆகும், உயிரே போயிடும். இது ரொம்ப ஈஸி. ம். அதனால சரி பக்கத்தால இருந்தங்காட்டி வர சொன்னேன் நான். ம். பக்கத்தால இருந்தங்காட்டி வாங்க அப்படின்னா, அது எதுவுமே கொண்டு வர சொல்லல, சும்மா வாங்க அப்படின்னு. அது அப்புறம் பணத்தை ம். மட்டும் கட்டிட்டு போனாங்க. எழுதி கொடுத்து ஒரு 4, 5 வாங்கினாங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. அது வாங்கியிருக்கணும் நீங்க. வாங்கி வச்சுக்கணும் அது. ம். நான் சொல்றதெல்லாம் எது வாங்கியிருக்கணும். சார்? எது வாங்கியிருக்கணும்? அவங்களுக்கு எழுதி கொடுத்தேன். அதாவது வந்தவங்களுக்கு உங்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரி எல்லா உணவுப் பொருளையும் வாங்கி வச்சுங்க. எடை மிஷின் வாங்கிக்கணும், இனிமேக்கன் வாங்கிக்கணும். ஆரம்ப ஸ்டேஜ்காரங்களுக்கு. இதெல்லாம் ஆமா, இருக்கணும். அந்த மாதிரி குறிப்பேடு இருக்கணும், புத்தகம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். எல்லாம் வாங்கி ஆமா, வச்சுட்டு ஆமா. தொடங்கணும். இப்ப உங்களுக்கு பிரச்சனை அதான் இப்ப நம்ம இப்ப அதெல்லாம் முடிஞ்சு வந்துட்டோம்ல. இப்ப நம்ம கிளீனிங் நோக்கி நம்ம தண்ணி நோக்கி போயிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆமா. தண்ணி காற்று என்னது. தண்ணி காட்டு போறோம். ம் இந்த இது அதாவது ம் இப்ப இந்த உணவு கட்டுப்பாடுல எனக்கு சிரமம் இல்ல. ம் இந்த மண்டை அழுத்ததுனாலதான் இப்ப உடம்பு நரம்பு மண்டலம் பலகினதுனாலதான் ம் எல்லாமே இந்த இரைப்பையிலிருந்து எல்லாமே உங்களுக்கு நம்மளுக்கு அந்த அல்சரு, கேஸ்ட்ரிக் அல்சரு, கழுத குதிரை எல்லாம் வந்ததுதான். அந்த இன்ஜெக்ஷனா ரியாக்ஷன் ஆனதுதான் ம் இன்னும் சரியாகல. சரி, அதுதான் இன்னொரு இப்ப சரி அதான் இன்னொன்னு இப்ப நம்ம பண்ணலாம். இல்ல சார், புரியுது. மலச்சிக்கல் வர்றது, இந்த ம் குடல் எல்லாம் சரியில்லாம இருக்கிறது எல்லாமே இதனாலதான். சரி, இனிமே கொடுத்தீங்களா நேத்து இரவு? குடுத்தேன் சார். மழை வந்துச்சா? வந்துச்சு. ம் அப்ப ஏதாவது மாற்றம் தெரிஞ்சுச்சா? அப்ப அந்த கொடுத்த உடனே செத்தனா ரிலாக்ஸ் மாதிரி ஏதாவது ஓய்வு மாதிரி கிடைச்சதா? வயிறு சுத்தமாயிடுச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி குறைஞ்ச இல்ல, மாதிரி அந்த எது? சுத்தமான பிறகு ஆ அப்புறம் நீங்க இந்த கொய்யாப்பழம் சாப்பிட சொன்னீங்கல்ல, சரி. இந்த 2 கொய்யாப்பழம் இருந்துச்சு. அதை வேக வச்சு ஆ கொஞ்சம் அப்படியே நாட்டு சர்க்கரையில தொட்டு சாப்பிட்டேன். சரி அவ்வளவுதான். ஆனா இந்த நைட்டு 10 மணி ஆயிடுச்சு சாப்பிட. சரி, பரவாயில்ல. 9 மணிக்கு மேலதான் நம்ம இனிமாவே கொடுத்தது. ஆ அப்புறமேலு நம்ம 9 மணி ஆயிடுச்சுல மீட்டிங் முடியறதுக்கு. ம் அதுக்கு மேல கொடுத்து நீங்க அப்ப கொடுக்க சொன்னீங்க. ம் 10 மணி மேல அந்த நேரம் சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப சாப்பிட்டேன். ம் அஹ் அப்புறமேல் போய் படுத்தா தூக்கமே வரல. சரி. இப்போ அஹ், இன்னொன்னு பண்ணி பார்க்கலாம். சுவாச பயிற்சி பண்ணி பார்க்கலாம். சுவாச பயிற்சி
ஒரு ம் நாள் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க சுவாச பயிற்சி. அதாவது 2 மணி நேரத்துக்கு ம் ஒருக்க ஒரு 15 நிமிஷம். 15 நிமிஷம் போதும். சுவாசத்தை வெளிநிறுத்தி ம் பழகிறது. ஒவ்வொரு 2 மணி ம் நேரம் இடைவெளியில அப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 12 மணி நேரம் 6 தடவை சுவாச பயிற்சி பண்ணி பார்க்கலாம். அது ஒரு முயற்சி பண்ணலாம். அது வந்து உள்ள 2 மணி நேரம் 2 6 மணி மணி நேரம் நேரம் 2 2 மணி 2 நேரத்துக்கு மணி ஒருக்க. நேரத்துக்கு ஒருக்கா ஆ 15 நிமிஷம் 15 நிமிஷம். ம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பண்ணணும். தண்ணி குடிச்சிட்டு பண்ணிட்டு அப்படியே நிமிர்ந்து உட்காந்துக்க வேண்டியது தான். அல்ல இந்த மாதிரி இருக்கை போட்டு உட்காந்துக்க வேண்டியது. நாற்காலி போட்டு பேசாம இப்படி கை வச்சுட்டு சுவாசத்தை வெளியில் ம் நிறுத்துறது. ஒரு 15 செகண்ட் 16 செகண்ட் கால் நிமிஷம் சுவாசம் சுவாசிக்காம இருக்கணும். அப்ப தானாவே சர்ருன்னு உள்ள போகும். தானாவே சர்ருன்னு ம் வணக்கம். தானாவே வணக்கம் வணக்கம் சாமி. அந்த சுவாச பயிற்சி இப்படி பண்ணி பாருங்க வீட்டுல இருக்கிறவங்க. அதாவது வந்து மூச்சை இழுத்துட்டு ம் மூச்சு வெளியே விட்டுறணும். ம் விட்டுட்டு உள்ள மூச்சு இழுக்க கூடாது அப்படி சொல்றீங்களா? இழுக்காம 16 வினாடி இழுக்கக்கூடாது. கால் நிமிஷம் இழுக்கக்கூடாது. 1 2 3 16 அவ்வளவுதான். கவுண்டிங் மெல்ல என்ன 16 வினாடி அப்படியே தானே சார்? அவ்வளவு. அதே 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 இது ஒரு அடிப்படை 16 பயிற்சி. 16 இதை செஞ்சு பாருங்க. இதை வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 16 சொல்லியிருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் அதிகப்படுத்தலாம். 16 வினாடி 17 வினாடி 18 வினாடி அதிகப்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அது தானாவே 2 மூக்குல சர்ன்னு உள்ள போகும். தானாவே 2 மூக்குல போகும். அதான் ரெண்டாவது சர்ன்னு உள்ள போகும். ஆமா நம்ம அந்த அளவுக்கு தாக்கப்பட்டு அந்த அழுத்தம் வெளியே இருக்கிற அழுத்தம் உள்ளே இருக்கிற அழுத்தம் ரெண்டும் மாறிட்டே இருக்கும். பூமியினுடைய வெளியே இருக்கிற அவுட்டர் ப்ரெஷர் இருக்குல்ல, பூமி ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இந்த ப்ரெஷர் இந்த அழுத்தம் இந்த நுரையீரல் அழுத்தம் இந்த ரெண்டுமே இது அழுத்தம் அது வெளியே போகும். அது வெளியே அழுத்தம் இது உள்ள போய்விடும். மாறி மாறி கோடிக்கணக்கான ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு. பூமியில ப்ரெஷர் இல்லைன்னா இங்க நுரையீரல் வேலை செய்யாது. இதுதான் ஏற்ற இறக்கம். ஆச்சரியமான உண்மை. அதாவது அது வந்து தரையில உட்கார்ந்துட்டு ஒரு விரிப்பு போட்டு எப்படி செய்யணுமா? இப்படி நாற்காலி கூட இப்படி போட்டுக்கலாம். நாற்காலி போட்டு இப்படி உட்காந்துக்கலாம். நாற்காலி போட்டு அவ்வளவுதான். ரொம்ப எளிமை. இப்ப நான் உட்காந்துருக்க நாற்காலியே தான் உட்காந்துருக்கேன் நான். பிரச்சனையே இருக்காது. அப்படியே உட்காந்து நிமிந்து நல்லா உட்காந்து நிமிந்து நேரம் அப்படியே நேர குச்சி மாதிரி இருந்து நின்றுக்க வேண்டிய உட்காந்துருக்கல இதேதான். பெரிய பெரிய செட்டப்ல ஒன்றும் தேவையில்லை. நிமிந்து உட்காரணும் அவ்வளவுதான். நிமிந்து உட்காந்துட்டு ஒரு பண்ணி பாருங்க. சும்மா ஒரு 15 நிமிஷம் பண்ணுங்க அவ்வளவுதான். இப்படித்தான் இந்த இயற்கை இத உடம்பு வந்து நல்லாயிருச்சு உங்களுக்கு. அந்த மூளையில போட்டு ஏதாவது மூச்சை போட்டு இந்த ஒரு உடனே குடைய வேண்டியதா. மூச்சு போச்சுன்னா எல்லா பக்கம் போட்டு குடையுது. குடைஞ்சு குடைஞ்சு எடுக்க வேண்டியதா. வேற என்ன வழி? அது என்ன செய்யுது குருவேப்பா, அதுக்கு பசித்தன்மை தாங்க முடியாது. ஏதோ ஒரு விதத்துல நுழைஞ்சு நம்மள தொந்தரவு கொடுக்க தயார் பண்ணுது. பசி கண்ட்ரோல் பண்ணவே பசி உண்டாக்காது. அந்த வலிய சாமி வலியா? அது அந்த போதை எப்பவுமே வலி கிடையாது சார். வலி இல்ல, நம்மளுக்கு வலியே இல்ல. ஒரு அழுத்தம் அப்படியே நரம்பல் அப்படி இழுக்கும். அப்படியே அது அவருடைய பிரச்சனை சொல்றாரு. நீங்க உங்க பிரச்சனை சொல்றீங்க. சரியா? அவரவங்க பிரச்சனை சொல்றாங்க. சரியா? இப்ப ஐயா கூட பாத்தீங்கன்னா சுந்தர், மதுரை சுந்தர் ஐயாவுக்கு என்ன பண்ணாருன்னா, அவருக்கு வந்து இப்பதான் இந்த வயிறுல நல்ல வயிறு இழுத்து பிடிக்கிறது, அங்க மார்பல் இழுத்து பிடிக்கிறது, எல்லாம் அங்கங்க சும்மா அங்க இழுத்து பிடிக்கிறது. இது அப்படியே வயிறு இறுகிட்டு வருது. இப்ப அவருக்கு வயிறு இறுகணும். இறுகுதுன்னா அப்படியே சுண்டுன்னு அர்த்தம். சுண்டுன்னு அர்த்தம் எல்லா இடத்துலயும். அப்ப எங்க அதிகமா இருக்குது அங்க வலி தெரியும். பாருங்க, எப்பவுமே இயற்கை என்ன பண்ணும்னா, எங்க அதிகமா சேர்ந்து இருக்குதோ அங்க மட்டும்தான் வலி இருக்கு. ஆனா பரவி இருக்கிறது நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு மணல் குவிஞ்சிருக்குன்னு வச்சுக்க. மணல் ஒரு இடத்துல குவிச்சிருக்கிறோம். ஆனா இந்த லேசான மணல் எங்கேயும் பரவி கிடக்கும். லேசான மணல் எங்கேயும் பரவி இருக்கும், ஒரு பக்கம் குவியலா இருக்கும். அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப மற்றபடி பாத்தீங்கன்னா அழுத்தம் குறைவா, ஒரு பக்கம் அழுத்தம் குறைவா இருக்கும், ஒரு இடத்துல அதிகமா இருக்கும். அந்த அதிகமா இருக்கிற இடத்துல வலி உண்டாகும். அப்படிதான் கணக்கு. இயற்கையினுடைய கணக்கு அதுதான். அதே அழுத்தம் பரவலா இருக்கு, அதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு பக்கம் குவிஞ்சு இருக்கும். அப்ப அந்த விஷம் ஒரு பக்கம் குவிஞ்சு இருக்கு அந்த இடத்துல. அதான் அர்த்தம். கொப்பளை ஏன் வருது? அங்க அதிகமா குவிஞ்சு டக்குன்னு ஓட்டையை போட்டு டடக்குன்னு வெளி வருது.
ஆனா அதே சி உடம்பெங்கும் அணுக்களாக பரவி இருக்கும். அதெல்லாம் இழுத்துட்டு வந்து ஒரு பக்கம் சேர்த்துது. அதனால இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். இது இந்த ஆஹ், இந்த காற்றை மூச்சு பயிற்சி. வெளிநிறுத்துற பயிற்சி அப்படித்தான் சொல்றாங்க. ஏறி இறங்கும் இருகாலும் பூரிக்கும். ஏறி இறங்கி இருகாலும் பூரிக்கும். 2 மூக்கின் வழியாகவும் பூரிக்குது, 2 மூக்கின் வழியாகவும் வெளியே போகுது, 2 மூக்கின் வழியாக வெளியே நிறுத்தலாம். இது ரொம்ப எளிமையானது. இதை பண்ணி பார்த்து நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கலாம். சரியா? சொல்லுங்க. சரி இருக்கட்டும். பண்ணி பார்க்கலாம். உங்களுது இடம் அது மாறி உடம்புல மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்க நமச்சலுங்கிறீங்க, அப்புறம் சூத்துல அந்த குண்டியில வந்து உங்களுக்கு அந்த நமச்சல் இருக்குன்னு சொன்னீங்க, அது மாறி இருக்குது. இப்படி இடத்த மாத்தி மாத்தி இப்போ நெஞ்சில இங்கே இப்போ இதுக்குள்ளேயே மாறி 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 போயிட்டு இருக்கு. இன்னும் கொப்பளமெல்லாம் வரும், புண்ணு வரும், கொப்பளம் வரும், வாந்தி வரும், காய்ச்சல் வரும், நமச்சல் வரும், அரிச்சல் வரும். எல்லாமே எழுதியாச்சு இதுல. எல்லாம் வந்துதான் சரியாகும். சரி, சண்முகத்தை தான் சொல்றேன். இந்த 15 நாளைக்கு முன்னாடி, ஒரு 30 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு நீங்க தொடங்கி கிட்டத்தட்ட 3 மாசம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்ததுக்கு இப்ப கலைச்சு கலைச்சு விடுது. இதெல்லாம் புது அனுபவங்கள். அப்படித்தானே சண்முகம்? ஆமாங்க. இதெல்லாம் புது அனுபவம். எல்லாம் இப்ப இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட புது அனுபவங்கள் இல்லையா? ஆனா இதெல்லாம் எதுவும் நிலை கிடையாது, அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப எனக்கு கூட 2 நாளைக்கு கூட சுரி சுரி அடிச்சுக்கிட்டு இருந்து இப்ப 2 நாளை காணும். என்னன்னு தெரியல. சொல் சொல்லுங்க, ஊசி போட்ட மாதிரி டக் டக்குன்னு இப்ப இந்த 2 நாளை காணும். என்ன போச்சுன்னு தெரியும். நம்ம அந்த பழைய மூர்த்தன்மை என்னமோ பண்ணியிருக்குது, அது சரியா போச்சு. இப்ப காணும். போடு, சுடுதண்ணிலையும் போட்டேன். சும்மா லேசா அப்படி ஒரு ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி வச்சு சும்மா 50 மில்லி கூட கிடையாது, சும்மா புழிஞ்சு அந்த வெது வெதுப்பா குடிச்சிட்டேன், அவ்வளவுதான். இந்த வயிறு காலியா இருந்து சுவாசம் உள்ள போயிட்டு இருந்தா இதுதான் பிராணசக்தியே வாழுதுன்னு அர்த்தம். அதனால முயற்சி பண்ணுங்க. நீங்க சொல்லுங்கம்மா தேவி, என்ன என்ன பண்ணீங்க? நேற்று தூக்கம் நல்லா தூங்குனீங்களா? இரவு தூங்குனாங்க, நல்லா தூக்கம் வந்தது. அப்புறம் இப்போ வந்து கருப்பட்டி சாப்பிட்டுங்க, தண்ணி 1/2 டம்ளர் குடிச்சிக்கணுங்க. இந்த 2 நாள் பயிற்சி எப்படி இருக்கு? 2 நாள் செஞ்சு எப்படி இருக்கு? இப்போ நேத்தைக்கு இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. இப்போ காலையில் நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் கிறுகிறுப்பா இருந்ததுங்க, இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் சுமை இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வயிறுலாம் சுருங்க ஆரம்பிக்குது. வயிறு சுருங்காங்குது, கால் சுருங்குது, எல்லாம் சுருங்கும், எல்லாம் சுருங்கும். அப்படின்னா உடம்பு வெளியேற்றுதுன்னு அர்த்தம். உடம்பு வெளியேற்ற ஆரம்பிச்சு எல்லா பிரச்சனையும். இப்ப காத்த பொத்துட்டோம், டைன்னு பலூன் சுருங்குதுன்னு அர்த்தம், அது வெளியேற்றுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பொத்து விட்டாச்சு. இப்போ பொத்து விட்டோன்னே அது மெல்ல மெல்ல அதை சுருங்கிட்டே கோலை கட்டுற மாதிரி இருக்குதுங்க. தொண்டைக்குள்ளைங்க கோளைங்க கட்டுற மாதிரியே இருக்குங்க. சளி இங்கே வரும் அந்த உடையும் எல்லா பக்கம் உடஞ்சி 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 வந்துட்டே இருக்கும். தொண்டையில தான் வரும், எல்லா பக்கம் வரும். இங்க தொண்டையில வந்துச்சுன்னா உடம்பெங்கேயும் இருக்குன்னு அர்த்தம். எல்லா பக்கம் இருக்கிற சளியை நேரம் இறப்பிக்கு கொண்டு வந்துடும். இறப்பி கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இறக்கி விட்டுறலாம். நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, அப்படியே இப்ப கருப்பட்டி சாப்பிட்டு தொடங்கிட்டீங்களா, இதை அப்படியே கொண்டு ஒரு 10-11 மணி வரைக்கும் அப்படியே கொண்டு போங்க. 11 மணிக்கு ஒரு கீரை சோறு, உங்களுக்கு என்ன காய் இருக்குதோ நல்லா வணக்கி, கீரையோ எதுவும் போட்டு வணக்கி, ஒரு தோசை வச்சு கூட முடிக்கலாம். ஒரு தோசை வச்சு இல்லை 2 ரொட்டி துண்டு வச்சு முடிச்சுக்கலாம். ஒரு 11 மணி சும்மா இருக்கு முடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அப்படியே நீர மருந்து அறுந்துட்டே போய் சாயங்காலம் 5 மணி 6 மணி வரைக்கும் என்ன காய் இருக்குதோ பண்ணி சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். அவல் போட்டு முடிச்சுக்கலாம், தோசை வச்சு முடிச்சுக்கலாம், ஒரு இட்லி வச்சு முடிச்சுக்கலாம், கொஞ்சம் சோறு வச்சு முடிச்சுக்கலாம். எது வேணாலும் உங்களுக்கு சகல காய்களும் வீட்டில் இருக்கு. நாட்டு காய்களே இருக்கிறப்ப பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் காய்கறி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் உப்பு காரம் இருந்தால் போதும், நல்லெண்ணெய் இல்லைன்னு இருந்தால் போதும். மாற்றி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா பிரெட் வாங்கி வச்சு 2 துண்டு பிரெட் வாங்கி வச்சுட்டு அப்படியே அடுப்புக்குள்ள போட்டு சுட்டுறதுக்கு மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும். எப்போ சாப்பிட்டாலும் எலுமிச்சை பழத்தை பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா நல்லா சுவையாகவும் இருக்கும். நீங்கள் உப்பு காரம் கம்மியாக போட்டிருந்தாலும் எலுமிச்சை பழம் போடுறப்ப சுவை அதிகமாக வந்துடும். அந்த நாக்கு நல்லா சுத்தமாகும், அப்படியே கீழே போய் திருப்தியாக இருக்கும். இந்த மூளையில் நல்லா வேலை செய்யும். இந்த மூளையில தூண்டி விடும், எலுமிச்சை பழம் மூளையில தூண்டி விட்டு ஒரு கிளர்ச்சி வஞ்ச மாதிரி சுண்டுன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சுவை அதிகமாக இருக்கும். வயிறு சாப்பிட்றப்ப வயிறு நிறைய சாப்பிட்டுக்கணும். அந்த கீரை காயில வயிறு நிறைய தேவையான அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும் அது போதும்னு அதே சொல்லும். போதுன்னு அதே சொல்றப்ப டக்குன்னு விட்டாங்கன்னா அது வந்து தானாவே இனிமா பயன்படுத்தாம, பெரும்பாலும் இனிமா பயன்படுத்தாமையே அந்த சாப்பிட்ட கீரையெல்லாம் நாற்றம் இல்லாம வெளியே போகணும். ஆரம்பத்தில் நாற்றம் இருந்துட்டே இருக்கும், வலிச்சு. அப்புறம் நம்ம அந்த அப்படியே ஒரு பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே மெல்ல 10 மணிக்கு சாப்பிட்றது, 11 மணிக்கு தள்ளி போடுறது,
11 மணிக்கு சாப்பிட்றது, 11:30 மணிக்கு தள்ளி போடுறது, அப்படி 12 மணிக்கு தள்ளி போடுறது, இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முடியெல்லாம் விட்டுறது, முடியெல்லாம் விட்டுறது. அப்ப முடிய சின்னதை கொஞ்சமா இப்படி ஆனா எப்படி இருந்தாலும் 180 நாளைக்கு அந்த சாயங்காலம் ஒரு வேளை நல்லா திருப்தியா சாப்பிட்டு இந்த கீரையோ காயோ சாப்பிட்டு வெளிக்கு போறதை உறுதிப்படுத்தணும். சிறுநீர் போறதையும் உறுதிப்படுத்தணும், வெளிக்கு போறதையும் உறுதிப்படுத்தணும். அப்ப இதை வந்து மாறக்கூடாது. இது அடிப்படை பயிற்சி. 180 நாள் செய்யறோம்னு வச்சுக்கோங்க. 180 நாளும் மாலை ஒருவேளை வேண்டிய அளவுக்கு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை, நன்கு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு அவல் சேர்த்து தாளிச்சும் செய்து உப்பு காரம் குறைவா போட்டு தினம் செஞ்சுட்டு வர்றப்ப படிப்படியா 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 எல்லா நோய்களும், உடல் சம்பந்தமான மனம் சம்பந்தமான எல்லா நோய்களும் நீங்கிவிடும். அப்ப ரத்தமும் பெருங்குடலும் ஒரே நேரத்தில் சுத்தம் பண்ணிட்டே வரும். இது அடிப்படை. இதுல நம்ம பின்னாண்ட போக போக மாத்தி மாத்தி அமைப்போம். சரியா? இப்ப அந்த பிரச்சனையே உங்களுக்கு குறைஞ்சிட்டு வருது. அந்த மூக்கடைப்பு, சுவாசம், அந்த ஏற்ற இறங்குறது, கிறுகிறுப்பு, சோர்வு, நாக்கு வறட்சி, இதெல்லாம் எல்லாமே நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப நீங்க சொல்றீங்க. சுந்தரையா எப்படி இருக்கு உங்களுக்கு? முழங்கால் வலியும் தான் இருக்குதுங்க. முழங்கால் வலி இருக்கா? சாமி, அது நானு முழங்கால் வலி ஆமா. முழங்கால் வலி எப்ப இருந்து இருக்குதுங்க? அது இருக்குங்க, 1 வருஷம் 2 வருஷமாவே இருக்குதுங்க. அப்ப மூட்டு வலி ஆரம்பாச்சுன்னு அர்த்தம். ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி, ஜவ்வு போன ஜவ்வு தேஞ்சு போச்சுருவான் அடிப்பான். அப்புறம் மூட்டை மாத்தணும்பா. இன்னைக்கு மூட்டு மாத்தணும்னா 5 லட்சம் வேணும். மூட்டு மாத்துறது, மூட்டை மாத்த 5 லட்சமா? இன்னைக்கெல்லாம் 10 லட்சம். அப்போல பண்ணணும் 10 லட்சம். அவ்வளவுதான். 10 லட்சம் கட்டிட்டு அப்படியே போட்டு வந்துடப்படி அப்படியே காலை நீட்டிட்டு இது கொண்டு அவ்வளவுதான். சாக வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. சாக வரைக்கும் மூட்டு மாத்திட்டா சுளுக்கா முடிஞ்சு. என்னன்னு ம். தெரியலைங்க, ஏன் சுளுக்கமா வலிக்குங்க? சரிங்க. அப்படித்தான் பண்ணுங்க. மூட்டு வலின்னு அதுதான். உட்கார விடாது, எந்திரிக்க விடாது, காலை மடக்கறதுக்கு பயமா இருக்கும். காலை மடக்கறதுக்கு பயமா இருக்கும். வலிக்குமோன்னு கொண்டிருப்போம். அடடா இது பண்ற அட்டகாசம் அது முடக்குவாதம். இந்த இந்த உணவு பழக்கம் தான் உங்களை எங்க கொண்டு விடுது? முடக்குவாதத்துல கொண்டு விட்டுரும். அப்பெல்லாம் அவ்வளவுதான். கால் முடங்கி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நீங்க சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, முடிச்சுக்கலாம். சாமி, நான் வந்து முந்தா நாள் சாய ஒரு 7 மணி இருக்கும். இது சாப்பிட்டேன். என்னது, வெஜிடபிள்ஸும் ஒரு கொஞ்சம் சாப்பாடும் வெஜிடபிள்ஸும் வச்சு சாப்பிட்டேன் முந்தா சரி. நாள். நேத்து ஃபுல்லா எதுவுமே சாப்பிடல. ம். நேத்து காலையில வந்துட்டு ஒரு லெமன் டேட் சிரப்பு சாப்பிட்டேன் நேத்து காலையில. ஆ, 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 ஆ. அப்புறம் மத்தியானம் வந்துட்டு ஒரு லைம் ஜூஸ், ஆ. நைட்டு வந்து ஒரு லைம் ஜூஸ். ம். இது வரைக்கும் சாப்பிடல. அப்ப கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 24 ம். 24 ஆறு 30 மணி நேரம் எதுவும் நான் வந்து சாப்பிடல. தண்ணி மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கேன். அப்ப கண்ட்ரோல், அதாவது எல்லா பிரச்சனையும் கண்ட்ரோல் ஆகி எல்லாத்தையும் பசி தாகத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப அந்த சைடு எஃபெக்ட் அந்த இல்ல, வயிற்று. அது வந்து இப்ப கொஞ்சம் அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இப்ப காலையில நடந்து போயிட்டு இருந்தேன். ம். காலையில தான் பிடிக்கும். அது வந்து குறைஞ்சிருக்குது. ம். ம். அது வந்து குறைஞ்சிருக்குது. ம். ம். நேத்து ஃபுல்லா ஆக்டிவா ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். நேற்று பேர் நடந்திருக்கு. ரைட். இதெல்லாம் எழுதி வச்சு. ஆக்டிவாவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுவும் பாடியும் இதா இருக்குது. சரி. வெயிட்டும் வந்துட்டு ஒரு 300 கிராம் குறைஞ்சிருக்குது நேத்து. ஆ. ஆ. 64.7 இருந்தது நேத்து. ம். இப்ப காலைல பார்த்தப்ப 64.1 இருக்குது. அப்ப 600 கிராம் குறைஞ்சிருக்கு. 600 கிராம் குறைஞ்சி. ரொம்ப இதில் எழுதி வைங்க, பதிவு, இந்த நோட் குறிப்பில் பதிவு பண்ணி வச்சுக்க. இப்ப நீங்க ரெக்கார்டா சொல்லிட்டீங்க. இதுன்னு சொல்லிருக்கீங்க, பதிவு பண்ணிட்டீங்க. சரி. இப்போ இப்ப அந்த அந்த உடம்பு குறைஞ்சு சுத்தமாகறப்போ அந்த சுறுசுறுப்பு அது எப்பவுமே வந்து அந்த உடம்பு கரைஞ்சு சுத்தமாகறப்போ இந்த பிளாக் உள்ள அடைப்புகள் நீங்குகிறப்ப இன்ஜின் நல்லா ஓடும். இதுதான் அடிப்படை. இதுதான் வந்து நாம் சொல்ல வேண்டியது. இதுதான் டாக்டர் அர்னால்டகர் சொல்றாரு. VPO, V ஈக்குவல் டு P மைனஸ் O. வினா விட்டல் பவர், வினா விட்டல் ஆற்றல், பினா பவர், ஓனா அப்ஸ்ட்ரக்ஷன். அப்ப அப்ஸ்ட்ரக்ஷனா தடை. அதாவது இந்த இன்ஜின் சக்தி எடுத்துக்குது, ஓடுறப்ப தடை உண்டாகுது. அந்த தடை தான் நாம் வாய் வழியாக சாப்பிட்ட அந்த தடை தான் மனிதனை சாகடிக்குதுங்கிறார். அப்படிதான் இயற்கையாகவே இன்ஜின் ஓடிட்டு இருக்குது. எதுல? காத்துலயே ஓடிட்டு இருக்குது இன்ஜின். அதனாலதான் காற்றடைத்த பயிரான்னு சொன்னான். என்னது?
காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடான்னு சொல்லிட்டு கரெக்டா தான் சொல்லியிருக்கான். அதைத்தான் அருணாடகர் சொல்றாரு. உடம்பு வந்து அவரும் அதை காற்றுன்னு சொல்றாரு. சித்தர்களும் இவங்களுக்கு முன்னாடியே சித்தர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அந்த இலக்கிய நடையில், அந்த கவிதை நடையில், அந்த ஆராய்ச்சி நடையில் சொல்லியிருக்காங்க. நம்ம மறந்து தொலைச்சிட்டோம். அந்த கவிதை படிக்கிறதுல ஆராய்ச்சி பண்ணாதனால அவங்க சொல்றதெல்லாம் புரியல. ஆனா இறங்கி ஆராய்ச்சி பண்றவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாங்க? அவரு நாட்டு மொழியில ஹியூமன் பாடி ஈஸியா ஏர் மிஷின், ஹியூமன் பாடி ஈஸியா ஏர் மிஷின். ஹியூமன் பாடி என்பது, மனித உடல் என்பது காற்றால் இயங்குகிற கருவி. இந்த கருவி என்ன சொல்றாங்க? ஹியூமன் பாடி ஏர் மிஷின். அந்த அந்த ஏர் மிஷின், மெஷின்னாவே உராய்வு வரும். இந்த உராய்வுக்கு என்ன பண்றீங்க? எண்ணெய் போடுறீங்க. இப்ப தையல் மிஷின் கிருன்னு ஓடும் பொழுது எல்லா இடத்துலயும் எண்ணெய் விடுவாங்க. பாத்துருக்கீங்களா இல்லையா? அதே மாதிரிதான். அதே அதுல பார்த்தா நிறைய இந்த பொருத்துகள் இருக்கு. நம்ம உடம்புல 206 பொருத்து இருக்கு. பிறக்கும் பொழுது 260 300ங்கிறாங்க. கடைசியில செட் ஆகுறப்ப எல்லாம் இறுகி செட் ஆகி 206 இருக்குதுங்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் ஒண்ணு பொருத்துகள். கீழ் மாதிரி, என்ன மாதிரி? கீழ் கதவு கீழ் வைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஜாயிண்ட்னு பேர். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இந்த சோத்தை சாதாரண உணவை தின்னு சாதாரண உணவு மோசமான உணவு பழக்கம். விபச்சாரிகள் உணவு எப்படியோ, விபச்சாரிகள் எப்படி ஒழுக்கம் இருக்காதோ, விபச்சாரிகளுக்கு எந்த ஒழுக்கம் முடியாது. மேனி மினிக்கு தானே. ஆண்களும் விபச்சாரி இருக்கானுங்க, பெண்களும் விபச்சாரி இருக்கிறாங்க. அவங்க கூத்தாடின்னு சொல்றோம். இந்த கூத்தாடிகள் வேலை என்னன்னா, எந்த ஒழுக்கமும் அவங்களுக்கு இருக்காது. குறிப்பா புற ஒழுக்கம் இருக்காது, அக ஒழுக்கம் இருக்காது. அது வந்து அது ஒரு படைப்பு. அது அவங்களுக்குள்ள எந்த மான, வெக்கம், சூடு, சொரணை எதுவுமே இருக்காது. அது பேர் மேனாமினிக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதே தான் நாமளும் பண்றோம். இந்த அடிப்படையில இருந்து நம்ம மாற வேண்டும். அது உணவு பழக்கம். அந்த விபச்சாரிகளுக்கு, ஆண்கள் விபச்சாரி, எவனுக்கு அந்த ஒழுக்கம் இருக்கு. அதை வெள்ளைக்காரனுங்க, அதை கூத்தாடிகள், சினிமா கூத்தாடிகள் சொல்லலாம், கலை கூத்தாடி எப்படி வேணும் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தாலும் கூட அதெல்லாம் ஒழுக்கமா வச்சுக்கணும். இதெல்லாம் நம்மளும் செய்ய முடியும். அதெல்லாம் இயற்கையோடு தொடர்பு வச்சுக்காது. எது இயற்கையோடு தொடர்பு வைத்துக்கொள்ளாது. எங்கிருந்து வந்தோமோ அங்க போகணும்னு யாருக்கும் தெரியாது. அதை சாவை வச்சு பயன்படுத்திட்டே இருப்பான். சாவு கிடையாது. அந்த விடுதலை பத்தி பேசுறேன். சாவை வச்சு மிரட்டிட்டே இருப்பான். ஆகையினால நம்ம சாவை வெல்றதும் நோயை வெல்றதும் நம்ம அடிப்படை. சரிங்களா? அப்ப நம்ம இப்ப அந்த உடம்பு அடப்பு நீங்கிறப்போ சுறுசுறுப்பு அதிகமாகுது. என்னது? சுறுசுறுப்பு. அதுதான் முக்கியம். எப்படி உங்களுக்கு தேவிக்கு எப்படி சுறுசுறுப்பு வருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த அடப்பு நீங்க சுறுசுறுப்பு வருது. இப்ப அவருக்கு அடப்பு நீங்கி அவருக்கு இந்த மூளையில கிட்டத்தட்ட 1 வருஷமா இருக்குது. அது இடம் மாறுது, மறுபடியும் குறையுது, மறுபடியும் இடம் மாறுது, குறையுது. இப்ப அதைத்தான் நாம சரி செய்யணும். அது போயிருக்க வேண்டும். அது போயிருக்கணும். இன்னாரு அது போயிருக்கணும். ஏதோ ஒரு காரணத்துல அது அந்த நிக்குது. 2-3 நாளைக்கு முன்னாடி குறைஞ்சிச்சு, பலபடி அதிகமாகுது. அப்படின்னா என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். என்ன காரணம்னா நம்ம விஷம் இருக்குது. அப்படி மொத்தத்துல அங்க டாக்ஸின் தான். அது எந்த இதுவும் கிடையாது. கேஸ் மாதிரி இருக்குதா? ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அங்க ஒண்ணும் இருக்காது. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒண்ணும் இருக்காது. ஆமா, அதுதான் மறைஞ்சு இருக்குது. அது கேஸ் மாதிரி, அணு மாதிரி மறைஞ்சு இருக்குது. மொத்தத்துல அது கண்ணுக்கு தெரியாம, எதுக்கும் பிடிபடாம மறைஞ்சு இருக்குது. அங்க எந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. இவருக்கு என்னன்னா அந்த அந்த மன அழுத்தமா, இல்ல ஏதாவது குடும்ப அழுத்தமா, இப்படி ஏதோ ஒரு விடுதலை பத்தி சிந்தனை, ஏதோ ஒரு கற்பனை உங்களுக்கு இருக்குது. அந்த கற்பனை எல்லாம் சேர்ந்து என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்குது. அது அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும்? இப்படி எல்லாம் இருக்கலாம். ஆனா உணவு மாத்துறதுனால சுவாச பண்றதுக்காக முன்னேற்றம் வருமே தவிர சைடு எஃபெக்ட் கிடையாது. அதை புரிஞ்சுட்டு ஏதாவது முயற்சி பண்ணலாம். சரியா? சரி, சொல்லுங்க. இப்போ உடம்புல ஏர் போய் லாக் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல சாமி. அப்படின்னா என்ன சாமி? அதை வெளியேற்றதுன்னா எப்படி சாமி? அது ஒண்ணுமே கிடையாதுங்க. உணவு பசை உணவு. காரணம் பசை உணவு. அதாவது சாதாரண உணவு பசை உணவுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த அரிசி, கம்பு, சோளம், ராகி, இந்த மாதிரி பசை உணவுகள். கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள், சிறுதானிய வகைகள், எண்ணெய் வித்துக்கள், அரிசி வகைகள், இதெல்லாம் பசை உற்பத்தி பண்றது, வாயு உற்பத்தி பண்றது, சளி உற்பத்தி பண்றது, அமிலத்தை உற்பத்தி பண்றது. இதை தின்னு போட்டு தான் கீழே அடைச்சிக்கும், மேலே அடைச்சிக்கும். மலச்சிக்கல் வந்துச்சுன்னா வாயு உற்பத்தியாகு, அங்கங்க பூந்து ஆளை சாகடிக்கும், எல்லா நோய்களும் உண்டாகும். பல வகையான தீய வாயுகள் ஒரு நச்சு வாயு 10 வாயுன்னு சொல்ற மாதிரி அவன் பல்வேறு கார்பன் 1, கார்பன் 2, கார்பன் 3, கார்பன் 4,
கார்பன் 5, கார்பன் 6, 7, 14 வரைக்கும் எல்லாமே மந்த வாயுகள். எல்லாம் மந்த வாயுன்னு பேரு. ரெண்டாவது அந்த மந்த வாயு மீத்தேன் வாயு, அப்புறம் மீத்தேனு பூட்டேனு நிறைய, மீத்தேன் பூட்டேன் நிறைய, அந்த தேன் 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 நிறைய வரும். எல்லாம் நம்ம உணவு பழக்கத்தினால் வந்த சாபக்கேடுகள். இந்த வாயுக்கள் பூரா அங்கங்க அங்கங்க போய் பண்ணும். அங்க கண்ணுக்கு போறது எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாயு இருக்கு. எல்லாம் பூந்து அலசி எல்லாத்தையும் சர்வநாசம் பண்ணிட்டு வரும். ஆளை சாகடிக்கும், கைகள் வராம போயிடும். எல்லா நோய்களுக்கும் அதுவும் காரணம். அதாவது 3 வடிவில் விஷமா பிரியும். திடப்பொருளாக விஷமா பிரிஞ்சு சாகடிக்கும், திரவ பொருளா பிரிஞ்சு சாகடிக்கும், வாயு பொருளாக மாறிவிடும். அது கண்ணுக்கே தெரியாது. இப்ப காத்துல சுவாசிக்கவங்க, காத்தை யாராவது கண்ணில் பார்த்துருக்கிறீங்களா? அதேதான். ஆனா அது போய்தான் எவ்வளவு வேலையும் பண்ணுது. காத்துல நைட்ரஜன் இருக்குது, யாருக்காவது தெரியுமா? தெரியாது. காத்துல ஆக்சிஜன் இருக்குது, பேரு தான் வச்சிருக்கேன், கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அதாவது ஆர்கான் ஒண்ணு இருக்குது, அது ரொம்ப 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 குறைவு. அது இருக்கு. அதுக்கப்புறம் கார்பனே இருக்குதுங்கிறான், அது ரொம்ப 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 குறைவு. இதெல்லாம் நம்பவே முடியாது. கேட்ட கார்பன் தான் மாத்துது. அப்ப நைட்ரஜன் என்னடா மாறுது? ஏன்னா 78 விழுக்காடு நைட்ரஜன் உள்ள போது அதை பத்தி பேசுறது இல்லை. அது தாவரம் மட்டும்தான் செய்யுமாமா. அட அறிவு கட்ட முட்டமா, எவ்வளோ அடிப்படை தப்பு. இப்ப மனுஷன் வந்து சோத்தவே திங்கிற மாதிரி இந்த பரதேசி எழுதி வச்சிருக்கிறான். நாம ஏற்கனவே சோத்து முட்டைங்க. நம்ம 6 வகை சாப்பிட்ற ஆளுங்க, உலகத்திலே விதவிதமா சாப்பிட்ற ஆளுங்க நம்ம தான். நம்ம கிட்ட இப்படி சொன்னா என்ன ஆகும்? தின்றா 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 தின்றா, அவ்வளவு முடிஞ்சு போச்சு கடைசியில. ஆகாரம், ஆகாரத்திற்கும் ஆரோக்கியம். அதனாலதான் நோன்பு ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க. அது கடவுள் பெற வச்சு விட்டானுங்க. அதை வச்சு ஏமாத்தி விட்டானுங்க. நேரடியா அது அறிவியல் பேச தெரியாத முண்டங்கள் இந்த நோன்புன்னு சொல்றான் பாருங்க. அறிவியலை பத்தி பேசினா அவன் புரிஞ்சுக்கிடுவான். ஆனா அறிவியலே பேசாம நம்பிக்கையில் அடிச்சுட்டு போயிடுறது. இவன் இந்த பைத்தியக்கார முண்டங்களுக்கு ஒன்றும் தெரியாம புதுசா வர பாரு இந்த வெள்ளக்கார முண்டங்களை நம்பி அவன் பின்னாடி ஓடிடுது. அவன் வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. அவன் போன மாத்திரை போடு, சாவணி தெளிவாகவும் சொல்லிடுறான். நீ சாவர வரைக்கும் தின்னுட்டு இருக்கணும் அவனே, கடைசி வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு வரணும். நானும் சாவேன், நீயும் சாவ, 2 பேரும் செத்து போல தின்னுட்டு. அப்படி எதுக்கு? இப்படித்தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் மயக்கம்னு பேர். இப்ப நம்ம அது ஓங்கி அட்டிக்கிறோம். அப்ப நம்ம தனி ரூட்டே போடணும். நாம என்ன பண்ணணும்? தனி ரூட்டு கிடையாது, இப்படித்தான் போகணும். நாம போற தனி ரூட்டு கிடையாது, இயற்கை சட்டம். என்னது? இயற்கை சட்டம். நாம தனி ரூட் எல்லாம் கிடையாது. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பார்த்தா வித்தியாசமா சேர. என்னடா வித்தியாசம்? இயற்கை ரூட் இப்படித்தான் இருக்குது. வேறக்கிறப்ப சொல்லுங்க. அதாவது இந்த நீர் பயிற்சி செஞ்சுட்டு இப்ப நீங்க ஒரு காற்று மூச்சு பயிற்சி சொன்னீங்கல்ல சாமி. ஆமா. அது செஞ்சோம்னா வந்து உடம்புக்கு தேவையான இது காத்து மூலியமா வந்துட்டு உள்ள போறப்போ நைட்ரஜன் வந்து அதிகமா உற்பத்தி ஆகி அது வந்துட்டு புரோட்டீனை வந்து உடம்புக்கு தேவையான புரோட்டீனை கொடுக்கணும்னு சொல்றீங்க இல்ல சாமி? அப்படிதானே? ஆமா. அது இயற்கையாகவே சாப்பிடாமே கொடுத்துரும். அந்த இதே வந்துட்டு அது சாப்பிடாமையே கொடுக்கறது அந்த விஷயம். எந்த பயிற்சியும் இல்லாம தானாவே இயல்பாவே நடக்கணும். மரம் மாறித்தான் நாம. அதுக்கு மரம் எந்த பயிற்சி பண்ணுது? நல்லா புரிஞ்சுக்க. மரம் எந்த பயிற்சி பண்ணுது? மரம் வந்து எந்த பயிற்சியும் பண்றது இல்லை. அதே மாதிரி நாமளும் இது கொஞ்சம் கூடுதலா பண்ணி காற்றை நிறுத்தி பழகு. இதுல நம்ம முயற்சியில பண்றது. இதுல நம்ம முயற்சியில அதிகமான ஆற்றல். இப்போ இந்த பேரிச்சம்பழம் சாப்பிடுறது அது இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதாவது பசை குறைந்த உணவுன்னு வரப்ப இந்த பேரிச்சம்பழம் சொல்றோம் இல்லையா? அப்படித்தானே சாமி? ஆமா, சளி குறைந்த பசை குறைந்த. கரெக்ட் தான். சளி குறைந்த அல்லது பசை குறைந்த. இன்னும் அந்த இதையும் கூட நம்ம நிப்பாட்டணும்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி இப்ப திடீர்னு ஒரு பசிக்குது, மத்தியானமோ ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், டயர்டா இருக்குன்னா அதையும் கூட நிப்பாட்டிட்டு நீங்க சொன்னீங்கல்ல அந்த பயிற்சி, அந்த பயிற்சியை வந்து நிப்பாட்டுனா கொஞ்சம் அதிகமா வந்து காற்று உள்ள போகும். உள்ள போச்சுன்னா அப்ப அங்க வந்து புரோட்டீன் வந்து நைட்ரஜன் மூலியமா புரோட்டீன் அதிகமா உற்பத்தி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சாமி? ஆமா, இருக்கு. நாம தான் கூடுதல் சக்தி பெறுகின்றோமே. கூடுதல் நிச்சயமா மாற்றம் நடக்கும். அது மாற்றம் நடக்கும் நிச்சயமா நடக்கும். அதுக்கான பங்களிப்பு அது நடக்கும். ப்ரூஃப் ரொம்ப கம்மி. நாம வந்து கோடியில ஒருத்தர் இருக்கிறோம், அதுல ப்ரூஃப் ரொம்ப கம்மி. இப்ப சுவாசம் வந்து எல்லாரும் சுவாசிச்சுட்டு இருக்கிறோம், ப்ரூஃப் அதிகம். இந்த மாதிரி பயிற்சி பண்ண வேதியியல் மாற்றம் நடக்கும். அது ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும். அது ஒரு புதுமையான வேதியியல் மாற்றம். முன்னோக்கி செல்லுகின்ற வேதியியல் மாற்றம் நடக்கும். வேதியியல் மாற்றம் நடக்கும். நாம வந்து இந்த உடம்பு பயிற்சிக்கு உட்படுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி மாறி அந்த இழுத்து பண்ணும், அதெல்லாம் பண்ணும். அப்படி பண்ணித்தானே எல்லாம் கண்டுபிடிச்சுதான் எழுதுனாங்க. இது சராசரியாவே எல்லாம் நல்லா இருது அப்படிங்கிறதுதான். இது கூடுதலா அதிக சக்தி பெறுவதற்கு முயற்சி பண்றோம்.
அட்டமா சித்து, அட்டாங்க யோகம், காற்றில் நிறுத்தி பழகிறது. காற்றில் நிறுத்தி பழகிறப்ப 10 வினாடி, 15 வினாடி, 16 வினாடி. 16 வினாடிங்கிறது குழந்தையே செய்யும். நான் அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்படி பொண்ணு பார்த்தீங்கன்னா சரியாயிரும். அந்த பசி வரப்ப செஞ்சு பார்க்கலாம். இதெல்லாம் மன அமைதியா இருக்கணும். உங்களை டென்ஷன் மன அமைதியா, அதுக்கு தான் அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அமைதியா இருந்து செய்யணும். ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்யணும். ஒரு 15 நிமிஷம் ஓய்வு. அந்த 15 நிமிஷம் உட்கார்ந்தாலுமே எந்த சிந்தனையும் இல்லாம உட்காரணும். அப்பதான் அந்த உடம்பு வந்து ஒரு 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 புள்ளிக்கு வந்து நிற்கும். அந்த புள்ளியில வச்சு சரி பண்ணலாம். புள்ளிக்கு நேரம் இல்லை, காரம் இல்லை, எதுவுமே இல்லை. இறப்பை பிறப்பு எது புள்ளிக்கு வந்து எதுவுமே இல்லைங்கிறான். இந்த மாதிரி புள்ளியில வந்து நிறுத்தி கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா நிச்சயமா விடுதலை கிடைக்கும். இந்த 15 நிமிஷம் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்படி இந்த விடுமுறை நாள்ல வந்துச்சுன்னா, விடுமுறை நாள் வருது, கவலையே படக்கூடாது. என்னைக்கு இருந்தாலும் முடிவுன்னு ஒண்ணு தெரியுது. இந்த கவலைப்பட்டு என்ன பண்ண போறோம்? அதுக்கு தான் சொல்றேன். அதுக்கு ஒரு அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொதுவா சொல்லுவாங்க, தலைச்சம்புள்ள பொறுப்புக்கு வந்துட்டா, பொறுப்புனா என்ன? எல்லா சகலம் நிர்வகிக்கிற தன்மை வந்துட்டா, அதுகிட்ட கொடுத்துட்டு நீ தனியா போகணுங்கிறதா இயற்கை சட்டம். நாம இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? முன்னேற்றம் தடைபடுது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சொல்லுங்க, கரெக்டா விளக்க சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நம்ம உடம்புல எல்லா தலைச்சம்புள்ளைன்னா நமக்கு பிறந்த முதல் குழந்தை. அந்த முதல் குழந்தைக்கு பெருசானதுக்கு அப்புறம் பொறுப்பெல்லாம் கொடுத்துடணும். பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு நம்ம தனியா ஒரு 1/2 ஏக்கரோ 1/4 ஏக்கரோ 10 சென்டா வாங்கி அங்க ஒரு குடியில போட்டு அங்கிருந்து அகத்தூய்மை பண்ண வேண்டும். வானப்பிரஸ்தம் பண்ணணும். வானப்பிரஸ்தம்னா தனிமையில இருந்து செய்யக்கூடிய உள் தூய்மை பயிற்சிகள். தனிமையில இருந்து செய்யக்கூடிய உள் தூய்மை பயிற்சிகள். இப்படித்தான் வெங்கடேசன் பண்ணாரு. அப்படிதான் நானும் வாங்கி வச்சிருக்கிறேன். அதனால தனிமையில இருந்து செஞ்சா நல்லா நடக்கும். இப்ப நமக்கு தான் தகவல் தொடர்பு சாதனம் இருக்குல்ல, எல்லாம் உடனே பேசியாச்சு. தகவல் தொடர்பு சாதனம் நம்ம பாருங்க, இப்ப பாருங்க சவுண்டு அன்னைக்கு கச்சா முஜா காலை நேரத்துல நல்லா இருக்கு. தகவல் தொடர்பு சாதனங்கள் நமக்கு இருந்துச்சுன்னா உடனடியே கேட்டுக்கிறோம், உடனடியே பண்ணிக்கிறோம். இன்னும் வந்து அச்சம் என்பதே கிடையாது. பயமே. பக்கத்து வீட்டுல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிற பாரு வகுப்பு. இந்த மாதிரி வகுப்பு யாரு கேட்பாங்க? எந்த உலகத்திலும் இப்படி இந்த வகுப்பு கிடையாதுங்க. மருத்துவம்ங்கிறது பாரு, தினம் 4 தடவை சந்திச்சோம்னா அந்த சந்தேகமே போயிருமே. சந்தேகமே போயிடும். ஒவ்வொரு தடையும் நீ காலையில போய் நீ டாக்டரை பார்த்துட்டு கன்சல்ட் பண்றதுக்கு 250, அப்புறம் மருந்து மாத்திரைக்கு ஒரு 1000. என்னையே அது போகவும் முடியாது. போனா டோக்கன் போட்டு உட்காந்துக்கிறான். ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 2 நாளே போச்சு. இங்க அப்படி இல்லை. தினம் சந்திச்சு பேச 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 அகத்தில் இருக்கிற பேயெல்லாம் அடிச்சு வேப்பலை போட்டு அடிக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு அடிச்சு துரத்தி விட்டு உணவு பழக்கத்தை மாத்தாரு. உணவு பழக்கத்தை மாத்த அது என்ன பண்ணுது? அடப்பெல்லாம் போயிருது. மொத்த அடப்பும் போயிடும். அதுதான் இங்க உணவு தான் முதல்ல கை வைக்கிற. உணவு, அப்புறம் இருப்பிடம், அப்புறம் வந்து உடை, அப்புறம் வந்து வாழ்க்கை. முதல்ல உணவு கை வச்சோம்னா எல்லாமே புடிச்சு போயிடும். அதுதான் அன்னமாய கோஷம் எழுதி வச்சிருக்க. அன்னம் மாயம். மாயம்னா பொய்ங்கிற. மாயம்னா பொய். மாயம்னா பொய்னே எழுதி இருக்கிறான். அதுதான் சாராயமா மாறுது. நீங்க சாப்பிட்டா அப்படி தூக்கம் வருது. இப்ப சாராயம் தான். என்னையாது அவன் சாராயத்தை குடிச்சு தூங்குறான், நீ சோத்தை தின்னு. ரெண்டுமே கார்பன் மெட்டீரியல் தான். ரெண்டுமே கார்பன் தான். கார்பன் கரி மூலகம் தான். எல்லாமே தாவரத்துல இருந்து எடுக்கிறது தான். எதுல இருந்து எடுக்கிற? தாவரத்தை புழிஞ்சா அது புழிஞ்சு எப்படி பண்ணாலும் சாராயம் தான் மாறும். அடிப்படையில் நீ சாப்பிட்ற எல்லா உணவும் சாராயமாகத்தான் மாறுங்கிறது விஞ்ஞானம். இதை யாரும் மாற்ற முடியாது. அதை தின்னுட்டு சுறுசுறுப்பா எப்படா இருக்க முடியும்? இதை தின்னுட்டு யோகா பயிற்சி பண்றதாமா? ஃபுல்லா நல்ல பூரியா தின்னுக்கிறது. அது இந்த யோக மன்றங்களை பாத்தீங்கன்னா நல்ல பூரி கிழங்கு, உருளைக்கிழங்கு, பூரியும் போட்டுருவானுங்க. நல்ல எண்ணெயில பொரிச்சு கொடுத்துருவானுங்க. தின்னு போட்டு குசே விட முடியாது. குசுவும் பார்க்காது, குசுவே வராது, வெளிக்கே போகாது. அது எண்ணெயில போட்டு பூரி பொரிச்சு கொடுத்துருவானுங்க. பூரியும் உருளைக்கிழங்கு நல்ல திங்கிறது ருசியா இருக்குமா? வயிறு தொப்பையாட்ட வீங்கிக்கு. என்னது குப்புன்னு வீங்கிக்கு. அதுல போய் மூச்சு பயிற்சி பண்றதாமா? மானம், மரியாதை, வெக்க, சூடு சொன்னா எவனுக்கும் கிடையாது. எவன் காலையில 16 வயசு தாண்டதுக்கு அப்புறம் அகத்தூய்மை பண்ண சொல்லுது. இந்த அகத்தூய்மை என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க. அதனால எல்லாம் தப்பு. அதனால இதைத்தான் நீங்க பண்ணணும். சரி, இது ஒரு முறை மட்டும் முடிச்சுக்கலாம். மறுபடியும் நம்ம 10 மணிக்கு பேசணும். இப்ப நம்ம சமைச்சாலே வந்து எல்லாமே கார்பனா மாறிடுது. கார்பனத்தை சமைக்கிற பசையா மாறிடுது. பசையாக மாறிவிடுது. பசை 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 கம் கம்மா மாறுது. அப்ப கார்பனை தான் சாப்பிடுறோம் நம்ம பூராமே. ஆமா, பசையத்தான் சாப்பிடுறோம். பசையா மாறிடுது. அதனால வேக வச்சு சாப்பிடுறது ஆபத்து. பசையா மாறுது, பேஸ்டா மாறுது.
இப்ப அந்த அரிசி பசை தண்ணியா இருக்கப்ப ஒண்ணும் பண்ணாது. தண்ணி ஊத்தி கொதிக்க வை பாருங்க, பசையா மாறி. போஸ்ட் ஓட்டுறது அதுதான், துணி ஓட்டுறது அதுதான், புத்தகம் ஓட்டுறது அதுதான், எல்லாம் பேஸ்டா மாறுது. அதான் சொல்றேன், எக்ஸலண்ட் பேஸ்டா மாறுதுங்கிறாரு. இது எக்ஸலண்ட் பேஸ்ட் ரைஸ். எக்ஸலண்ட் பேஸ்ட். அது சளி, பயங்கர சளி. சோறு தினவர் வாய் அவ்வளவு நாத்தடிக்கும், கொடூர நாத்தம். என்னது இந்த பூரி பூரி பொரிச்ச ஐட்டம்லாம் சாமி என்னவா மாறுது? எல்லாம் பசை, எல்லாம் பசை பசை பேஸ்ட். பேஸ்ட் பேஸ்ட் உண்டாக்கும். பேஸ்ட் ரெண்டு பேஸ்ட் உண்டாக்கும், ஆசிட்டும் அதிகப்படுத்தும். அவ்வளவுதான் பயங்கரம். ஒட்டவும் செய்யும், அரிக்கவும் செய்யும், புண்ணு உண்டாக்கும். சரி, எல்லா இடத்துலயும் ஒட்டிக்கும், சளி உண்டாக்கும். அரிசி எடுத்துரும், அந்த பொருளை பூரா அரிசி எடுத்துரும். அந்த பொருளை பூரா ஒரு பொருளை ஓட விடாம பண்ணி ஆர்கான பூரா அரிசி எடுத்துரும். அதுதான் சாவு, அதுதான் புற்றுநோய். அப்ப ஆசிட் பேஸ்டு என்ன சொல்றாரு தெரியுமா? ஆசிட் பேஸ்டு அண்ட் மூக்கஸ் பேஸ்டு. அதாவது சளியை அடிப்படையாக கொண்டது, அமிலத்தை அடிப்படையாக கொண்டது. ஆசிட் பைண்டிங் பண்றாரு. ஆசிட் பைண்டிங்னா ஆசிட் போட்டு ஒட்டிக்குது. அப்புறம் மூக்கஸ் பைண்டிங்னா மூக்கஸ் போட்டு ஒட்டிக்குது. பைண்டிங்னா ஒட்டுதல். அப்ப சளியும் ஒட்டிக்குது. சளியே ஆபத்து. சளியில வேற ஆசிட் இருந்தா என்ன ஆகும்? சளியே வெளியே போகாது. அதுக்குள்ள ஆசிட் இருந்தா என்ன ஆகும்? அந்த உடம்பே அரிச்சு போயிடும். அந்த உடம்பே, அதுதான் வலி. அந்த அரிப்புக்கு பேர் தான் செவ்வு தேர்ந்து எல்லா பொய் அங்கிருந்து வருது. அப்ப அரிப்பை உண்டாக்குகிற, சளியை உண்டாக்குற அரிசியை உருவிட்டோம்னா மொத்தமா கிடுகிடுன்னு எல்லாம் நல்லாயிரும். நேச்சரோட ஜாயிண்ட் ஆயிரும். அப்ப என்ன ஆகும்? அந்த உப்பி போனது போற கரைய ஆரம்பிக்கும். உப்பி போனது போற உடம்பு கெட்டு போய் உப்பி போகுதுல. சளி வந்தாலும் உப்பிரும், ஆசிட் வந்தாலும் உப்பிரும். உப்பி முழு ஒரு மாதிரி கெட்டு போன பூசணிக்காய். ஏன்னா குண்டா இருக்கிறவன் பூரா கெட்டு போனவன்னு அர்த்தம். எவன் குண்டா இருக்கிறானோ அவன் பூரா முழுன்னு அப்படியே வீங்கிட்டு, அங்க வயிறு வீங்கி, அங்க வீங்கி, பொதன்னு இருந்தாவே, முழுன்னு உரண்டையா இருந்தாவே அவன் கெட்டு போயிட்டான்னு அர்த்தம். என்னது? கெட்டு போயிட்டான்னு அர்த்தம். நல்ல குண்டா ஒரு ஆள் இருந்தானே. ஏனுங்க தென்னை மரத்துக்கு தினசரி தண்ணி விடுறாங்க, பனை மரத்துக்கு விடுறது இல்லைங்க, அது எப்படிங்க ஐயா? அதான் இயற்கை ரகசியம். அது எல்லாமே பனைமரமும், அந்த பனைமரத்தினுடைய இன்னொரு பிரிவு தான் தென்னை மரம். பனைமரம், ஈச்ச மரம், அது இது எந்த வளர்த்தியா போறது பூராமே ஈச்ச மரம், பனைமரம், இதெல்லாம் அதுல இருந்து மாறி மாறி வந்ததுதான். அதுக்கு அந்த வீரியம், அந்த தகவல், அந்த மரபணு அதுக்குள்ள இருக்குது. இதுல பனைமரத்துல அந்த அதேதான் வெவ்வேறு வடிவம். அந்த மரபணுல அந்த தகுதி இருக்குது. அதனால அது பனைமரமா மாறுது, இது தென்னை மரமா மாறுது. ரெண்டும் ஒரே வகை சார்ந்ததுதான். அதுவும் காய்க்காக்கி தண்ணி குடிக்கிறது. இது தண்ணி விடலைன்னா காய்க்கிறது இல்லைங்க. நாம பழக்கப்படுத்திட்டோம். கடற்கரையோரத்துல இருக்கிறது தீவுல இருந்து வந்ததுதான். எங்கேயோ தீவுல இருந்து வந்தது. நாம என்ன பண்ணிட்டோம்? அதை தின்னு பார்த்துட்டு வியாபாரமா கொண்டு வந்துட்டோம். நம்ம செயற்கை பண்றது பூரா செத்துதான் போகும். அப்ப தென்னை மரம் செயற்கையா வந்ததுன்னு சொல்றீங்க இல்ல சாமி? ஆமா, நாம செயற்கையா புடிங்கி நட்டறதுனால அப்படிதான் இல்ல. தண்ணி ஊத்தி பழக்கிருக்கோம் அத. ஆமா, அது அதனுடைய பண்பவே மாத்தி விட்டு, அந்த கேரக்டரே மாத்திட்டு, தண்ணி இல்லைன்னா செத்து போயிடும். நான் போட்டு வச்சுட்டேன், அவ்வளவுதான். அது செத்து போகுது. பனைமரம் அப்படியே பல கோடி ஆண்டு அப்படியே நின்றுட்டே இருக்குது பனைமரம். அது மழை காலத்துல பெய்யும். உண்மையான மழை காலத்துல பெய்யும், மழையை சேர்த்து வச்சுக்கும். அது போகும். கிட்டத்தட்ட 100 அடி வரைக்கும் அது வேறு போகுது. 50 அடிலாம் போகும் பனைமரத்துக்கு வேறு. அவ்வளோ கீழே இறங்கி போய் நிற்கும். அங்க இருக்கிற தண்ணி எடுக்கும். 50 அடிக்கு போய் தண்ணி எடுக்கும். ஆனா பனைமரம் காஞ்சதுன்னா சொல்லுவாங்க, பனைமரம் காஞ்சதுன்னா முடிஞ்சதுன்னா கதையும்பாங்க. அது ஒரு எச்சரிக்கை சொல்லுவாங்க. பனைமரம் காய்ந்து விட்டால் அவ்வளவுதான். அப்படி அந்த அந்த நாடே பாலைவனமா மாறிப்பாங்க. அந்த நாடே பாலைவனமா மாறி. ஆமா, பாலைவனம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு பாலைவன பயிர் மாறிட்டான். எது இந்த பனைமரங்கிறது ஒரு கிட்டத்தட்ட பாலைவன பயிர் தான். அதான் அவ்வளோ. ஆனா அவ்வளோ எதிர்ப்பு, அவ்வளோ எதிர்பார்த்தல், பயங்கரமான எதிர்பார்த்தல். அதைத்தானே எழுதி கண்டுபிடிச்சான். அடேங்கப்பா, 10,000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதுறதுக்கு கண்டுபிடிச்சான் பாருங்க. ஓலைச்சுவடி உலகத்திலே அருமையான கண்டுபிடிப்பு. அதை எழுதுறதுக்கு பயன்படுத்த தன்னுடைய கற்பனை வடிவத்தை ஓலையில தான் பயன்படுத்தினான். முதல்ல கல்லுல பயன்படுத்தினான், அதுக்கப்புறம் ஓலையை கண்டுபிடிச்சான். முதல்ல கல்லுல. நான் அதை பார்த்தேன், என்ன அறிவுங்கிறேன். அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மிஷின் இருக்குது தெரியுங்களா? இந்த நகத்தையே வளர்த்தி வச்சிருக்கிறாங்க. நகத்தை வளர்த்தி அதுல ஒரு ஓட்டை போடுவாங்க. அந்த ஓட்டைக்குள்ள அந்த எழுத்தாணி வச்சுக்கிட்டு இப்படி பிடிப்பாங்க. இந்த ஆணி நகராம இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தேன், அனுப்பி பார்த்தேன். இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். இந்த ஆணி எப்படி செஞ்சிருக்கிறான்?
நகத்தை வளர்த்துறது வந்து ஆண்கள் நகத்தை வளர்த்துவாங்க, பெண்களும் நகத்தை வளர்த்துவாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பெருவிரல் நகம், முக்கியமா பெருவிரல் நகம். இந்த நகம் பார்த்துட்டு வெளியே நீட்டிட்டு அதில் ஒரு சின்ன ஓட்டை போட்டிருப்பாங்க, அந்த ஓட்டைக்குள்ள ஊசி விட்டுறது. அது எங்கேயும் நகராம இருக்கிறது பாருங்களேன். அதை வச்சு இப்படி எழுதுறது ஆச்சரியமா இருந்தது. ஆனால் அன்னைக்கு தான் நான் பார்த்தேன், அடாடாடா அப்படின்னு. இது கூட நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா இப்படித்தான் இருப்பாங்க. இந்த நகத்துல ஓட்டை, அப்ப நகத்துல எப்போ ஓட்டை, அதான் பெருவரல் நகம் இருந்துட்டே இருக்கு, அதுல ஓட்டை இருக்கு. காதுல ஓட்டை போடுற மாதிரி நகத்துல ஓட்டை போட்டு வச்சிருப்பாங்க. நகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் வெளியே நீட்டிட்டு இருக்கு. அதை வச்சுதான் எழுதியிருக்காங்க. அந்த ஊசி அதில் விட்டுருவாங்க, இப்படி பிடிச்சிட்டு எழுதுவாங்க. அது நகராம இருக்கிறதுக்கு பாருங்களேன். அப்படியே இப்படி இப்படி நகர்த்துவாங்க, கையில இப்படி நகர்த்தி நகர்த்தி எழுதும்போது பயங்கரமான கண்டுபிடிப்பு. அது பிரிண்டிங் பிரஸ் மாதிரி எழுதிட்டே போயிருக்காங்க. சரி, இதுதான் விஷயம். சரிங்க சார். இப்ப நம்மளுக்கு உணவு தண்ணியில தான் இருக்கணும், வெறும் தண்ணியில போட்டுற. ஆமா, நல்லதான் நல்லப்பா. இப்ப அனைமே தூக்கம் வந்தாலும் வரலாம்னு நினைக்கிறப்ப. இப்போ காலையில நீங்க வரும்பொழுது பார்த்தேன், நல்லாத்தான் இருக்குது. அந்த மண்டை எழுத்தத்திலேயே அந்த கவலையிலேயே நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அதான் நமக்கு தெரியுது. உங்க மூஞ்சியே வந்து அந்த கவலையிலேயே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அது வந்து நம்ம அந்த சாதா உணவு சாப்பிட்டோம்ல சார், ஆமா, அதோட அழுக்கு பூரா ரத்தத்துல சேர்ந்து அந்த இதனால கூட அந்த அழுத்தம் வரலாம்ல. ஆமா ஆமா, அதுதான் அந்த சைடு எஃபெக்ட் தான். அந்த பசதான் ரத்தம் கெட்டு போயிருக்கலாம், ரத்தம் கெட்டு போயிருக்கு. அதை தான் சுத்தப்படுத்திட்டு வர்றமே. இன்னைக்கே போடுங்க, 2 நாள், இன்னைக்கு 3 நாள், இந்த 1 வாரம் போடுங்க. அந்த 1 வாரம்ங்கிறது 1 வாரம் வச்சுக்கலாம். அந்த எப்ப அந்த விஷம் வந்து சேருட்டு அந்த வாயில வாந்தி வர்ற வரைக்கும் பண்ணுங்க. வாந்தி வர வரைக்கும் பண்ணி பாருங்க, வச்சுக்கலாம். சரியா? வாந்தி வர மாதிரி இருந்ததுன்னா என்ன செஞ்சு காய்கறி வச்சு இறக்கணுமா? ஆமா, காய்கறி டக்குன்னு காய்கறி வச்சு இறக்கிற வேண்டியதுதான். இல்லையா சோத்தை தின்ற வேண்டியதுதான் அவசரத்துக்கு. ஏதோ ஒன்று தின்றோம், ஏதோ ஒரு சைவ, எதுவுமே கிடைக்கலையா ஏதோ ஒரு சோத்தை திங்க வேண்டியதா, 2 வாழைப்பழத்தை போட்ட வேண்டியதா, 2 பேரிச்சம், அப்புறம் வீட்டுக்கு போய் சரி பண்ண வேண்டியதுதான். ரெடியா இருந்துச்சுன்னா அதுக்குதான் எப்பவுமே பேரிச்ச பழத்தை வச்சுக்கோங்கிறது. எப்பவுமே பேரிச்ச பழம், உலர் பழங்கள் எப்பவும் வச்சுக்கணும். உலர் பழங்கள் கொஞ்சம் மிச்சர் கூட வச்சுக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மிச்சரோட வச்சு சாப்பிடுவோம். வேர்க்கல்ல மிச்சர் சாப்பிடலாம், மிச்சர் கூட சாப்பிட்டு தண்ணி குடிச்சா டப்புன்னு பாருங்க, சும்மா 10 கிராம் சாப்பிட்டாவா போகுது. என்னது கொஞ்சம் 10 கிராம் டக்குன்னு கீழே இறங்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஹெவியா கொஞ்சம் காய்கறி சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் மாதிரி 1 வாரம் தண்ணியில போடும். அந்த வாய் கசப்பு அதிகமா இருக்கும்போது, இல்லாட்டி கொஞ்சம் அவளும் வெங்காயம் வச்சு சாப்பிடணும். நான் அப்படிதான் வேணாம், நான் வீட்டுல வச்சுக்க வெறும் அவளும் வெங்காயத்தை வச்சிருக்கிறேன். அது அப்படி சாப்பிடலாம். அந்த வயிற்றுல நம்ம உணவு தான் தேவையில்லையா, அந்த விஷத்தை மேலே வாந்தி வராம இருக்கிறதுக்காக அந்த இறப்பையிலிருந்து பெருங்குடலுக்கு இழுத்து விடுறதுக்கு அந்த வெங்காயம் அவ்வளவு உதவி செய்யும். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மயக்கம் கிருகிரு வராது. அதே மாதிரிதான் கருப்பட்டியும், எல்லாமே அந்த வேலையை செய்யும். மிட்டாய் சாப்பிட்டாலும் அப்படிதான், எல்லாம் அந்த விஷத்தை இறக்கி விடுறதுக்கு தான் அந்த சித்த நேரம். நம்மளது வந்து மொத்தமாவே வெளியே கொண்டுட்டு போயிடுறேன். ஈவன் இந்த டீ குடிக்கிறேன், காப்பி குடிக்கிறேன், திருப்பி இந்த விஷம் உற்பத்தி ஆகும். அந்த திருப்பி இந்த பசையை தான் அவன் சாப்பிட்றான். நாம என்ன பண்றோம், இது இல்ல லெமன் டீ அது கீழே இறக்கி விட்டுரும், அதை இறக்கி விட்டுரும். அதனாலதான் எப்பவுமே பேரிச்சி மடை வச்சுக்கோங்க, வேர்க்கல்ல வச்சுக்கோங்க. வேர்க்கல்ல கொஞ்சம் லேசா வறுத்து வச்சுக்கலாம், அல்லது வேர்க்கல்லையை உருண்டை பண்ணி பொரி கொஞ்சம் வச்சிருக்கலாம். பொரி கொஞ்சம் பொட்டுக்கல்ல போட்டு வெங்காயத்தை போட்டு அப்படி வச்சுக்கலாம். அது வச்சுன்னா அந்த நேரத்துல இவ்வளவு போட்டீங்கன்னா டக்குன்னு பசின்னு போயிடும், அந்த இதுவும் கீழே போயிடும். அதுக்கப்புறம் நீர் பயிற்சி பண்ணி 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 இதையும் எடுத்தாகணும். என்ன சாப்பிட்டீங்களோ அதையும் எடுத்தாகணும். அது திருப்பி 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 எழுதியிருப்பாரு. நான் வந்து இது பூரா வந்து எமர்ஜென்சி இது பூரா. ஆமா, அதுக்கு ஆனா அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, ஆமா, அதை எடுத்தாகணும். போட்ட தப்ப எடுத்தாகணும், கசப்ப இறக்கிதான் ஆகணும். ஆமா, அப்ப தண்ணியில திருப்பி தண்ணிக்கு தான் அப்படியே மாத்தி மாத்தி கொண்டு வந்து கடைசியில பூர்ண நிலைக்கு வரணும். அது நீங்க உங்களுக்கு புரிதல் வந்து தைரியம் வந்து தானாவே தைரியம் கொடுக்க ஆரம்பிச்சிடும், நம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்ப எனக்கெல்லாம் நம்பிக்கை வந்துருச்சு. அதனால ஐஐடி கடிதம் போட்டு எனக்கு திருப்பி வந்துருச்சு, பதிவு கடிதம் வந்துருச்சு. அடுத்து நம்ம முயற்சி பண்ணலாம் ஐயா, சுந்தரையா. ஆமா, அந்த வாயில அந்த கசப்பு மாதிரி தடிமன் மாதிரி வர்றதுல அந்த கசப்பு தானா? ஆமா, அப்ப அந்த மூளையில இருக்கிற கசப்பு கீழே இறங்குதுன்னு அர்த்தம். இந்த வாயில எப்படியோ இருக்கு நாக்கெல்லாம். ஆமா, அதெல்லாம் வந்து நீ சாப்பிட்டது பூரா வெளியே வருதுன்னு அர்த்தம். அப்ப அது அதிகப்படுத்தணும். அது 2 நாள் 3 நாள் இருந்து பாக்குறோம். அந்த அதிகமா விஷம் வந்து வெளியே எடுக்கணும். அப்படி கொஞ்ச நாள் இருக்க விடணும், சுரந்து வரும். அப்ப
ஒரு சொட்டு போடுதுன்னா கொஞ்சம் ஒரு 10 சொட்டு 5 சொட்டு உழுகணும். உளுந்து வந்தா தானே ஒரே நேரத்துல வெளியே தள்ளி விட்டுரும். ஆனா கவனமா இருக்கணும். அதை வெளியெடுக்க வேண்டும். அதுக்கு வெளியெடுக்கிறதுக்கு பயிற்சி சொல்லியாச்சு. இப்போ வெளியெடுக்கிறதுக்கு பயிற்சி சொல்லியாச்சு. வெளியெடுக்கிறதுக்கு வெங்காயம் குறைஞ்சபட்சம் என்ன சொல்லியிருக்கேன், வெங்காயம் குறைஞ்சபட்சம் அதிகபட்சமா என்ன சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வழி இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். குறைஞ்சபட்சம் அவள் வெங்காயம் வந்து அவள் வெங்காயம் வச்சுக்க ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. அவள் வச்சுக்கோங்க, ஒரு மிச்சர் நீங்க என்ன பண்ணுங்க, அவளு கூட மிச்சர் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு 4-5 பேரிச்சை பழத்தை வச்சுக்கோங்க, அவளும் மிச்சர் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க, பேரிச்சை பழத்தை 4 வச்சுக்கோங்க, ரெண்டையும் போட்டு மென்னு சாப்பிட்டு தண்ணி குடிச்சா சரியா போயிடும். பூரி பூரி கூட வச்சுக்கலாம். அவ்வளவு ஊற வச்சுதா சாமி? அவனு ஊற வச்சு சாப்பிட்டாலும் சரி, ஊற வச்சு சாப்பிட்டாலும் சரி, அப்படியே தின்னாலும் சரி, எப்படி வேணாலும் சாப்பிடுங்க. அது அந்த மாதிரி நீர் பேச்சு பண்ணி அந்த தொண்டையில கசப்பு வரும் பொழுதுதான் அதை செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் திங்கற்கெல்லாம் கிடையாது. அந்த கசப்பு வர்றதுக்காக இறக்கி விடுவதற்காக அது கவனிக்கணும். கசப்பு வருதான்னு கவனிச்சுட்டே வரணும். எழுதியிருக்காரு வெங்கடேசன், எழுதியிருக்காரு வெங்கடேசன் எழுதியிருக்காருல்ல, அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அந்த கசப்புன்றது அந்த நாக்குலதான் தெரியும், தடிமன் மாதிரியே. அது வயிற்றுல வந்து சுரந்து நிக்கும். அங்கதான் இறப்பு சேர்ற இடம், அங்கதான். உடம்பெங்கும் இருக்கிற விஷம் அங்க வந்துடும். உடம்பு என்ன பண்ணுதுன்னா எல்லா பக்கம் உறிஞ்சி வந்து இறப்பையில சேர்த்தும். இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல். இறப்பை இந்த 30 அடி நீளத்துல வந்து படி ஆரம்பிக்கும். எத்தனை அடி நேரத்துல? இப்ப இந்த வகுத்துல கூட இந்த ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு சார். கொஞ்சம் தண்ணி குடிச்சோன்னா ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப கழிவு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு இந்த ஏப்பம் வர்றது ஒண்ணும் வராது, கழிவு இருக்குன்னு அர்த்தம். எங்க வகுத்தல் உணவு பாதையில போற உணவு பாதையில் 30 அடியில இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த அதை இறக்குறதுக்கு என்ன செய்யலாம்? இதே தண்ணி தான். தண்ணி எதுவும் உள்ள போடக்கூடாது, எதுவுமே உள்ள போடக்கூடாது. அதுக்குதான் 72 மணி நேரம் சொல்றது. 72 பேசாம தண்ணியில போடுங்க, சரியா போயிடும். 72 தண்ணியில போட்டீங்கன்னா போடுங்க. 72 மணி நேரம் போட்டு இப்படி பண்ணலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா 72 மணி நேரம் தண்ணியில போட்டு ஒரு தடவை காய்கறி சாப்பிட்டு முடியுங்க. வேக வைத்த காய் நிறைய வயிறு நிறைய சாப்பிடுங்க. என்னது 72 மணி நேரம். இது பிரச்சனையே வராது. ஆனா 72 உறுதியா இருக்கணும். 72 மணி நேரம் தண்ணீர் மட்டும்தான். ஒரு தடவை அகத்து எதுவும் கிடையாது. தண்ணி மட்டும், தண்ணி தான். வேற ஒண்ணு தண்ணீர் 72 மணி நேரம் கழிச்சு காய் வேக வைத்த காய்கறி நிறைய சாப்பிடுங்க. ஒரு தோசை வச்சோ, ஒரு சப்பாத்தி வச்சோ, ஒரு 2 வரிக்கி தூண்டு வச்சோ, 2 பிரெட் வச்சோ, 2 ஸ்லைஸ் வச்சு, ரஸ்க் வச்சு, என்னமோ பண்ணிக்கோங்க. காய்கறி நிறைய இருக்கணும். பொடி போட்டு சாப்பிட்டு வேக வச்ச காய்கறிகள் பிளஸ் பிரெட் வச்சு சாப்பிட்டு பாருங்க. எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கும். நல்ல சுருங்கு, நல்ல சுருங்கும். வேக வச்சு காரணம் இந்த குருமா மாதிரி வச்சு மீண்டும் அங்கெல்லாம் போகவே கூடாது. அதெல்லாம் அதை பத்தி பேச்சே கிடையாது. திருப்பி இனி அத கீரை என்ன வேக வச்சு தாளிச்சு போட்டுக்கலாம், அவ்வளவுதான். அது கொஞ்சம் எண்ணெய் தாளிச்சுக்க வேண்டியதுதான். ஆமா, வேற எல்லாம் மசால் போட்டுக்கலாமா, பட்டை போட்டுக்கலாமா சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அதைத்தான் பேசிட்டு இருப்பேன் நான். அதெல்லாம் புதுசா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. நீங்க திருப்பி அங்கேயே போயிட்டு இருக்க கூடாது. அப்புறம் அதை எப்ப யாரு சரி பண்றது? இது அது அடிப்படையே கிடையாது. ஆரம்பத்துல தப்பிக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அப்ப இன்னைக்கு 72 மணி நேரம் நீர் ஒரு தடவை அந்த வேக வைத்த காய்கறி பாட்டு இறக்கி விடணும். இப்படியே நீங்க பண்ண அந்த வயிற்றுல சுரக்கிறது நின்னு போயிடும். இங்கதான் எழுதியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட வேக வைத்த காய்கறியில உப்பு போடக்கூடாது. உப்பும் போடக்கூடாது. எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றோம் இல்லையா? ஆரோக்கியத்தை நோக்கி நகருகின்ற பொழுது சுவை என்பது அது வந்து விடப்பட வேண்டும். சுவை விட்டா தானே எல்லாம் கிடைக்கும். ஆகாரத்தை விட்டாச்சு, சுவை விடணும் இல்லையா? இப்ப நான் எதுக்குன்னா உடம்பு இளைக்காம நின்றுச்சுன்னா நீர்பயிற்சி போடலாம். 6 மாதத்துக்குள்ள இலக்கி நின்று போயிடும். அதுக்கப்புறம் நீர்பயிற்சிக்கு போயிடலாம். நீர்பயிற்சிக்கு போய் மீண்டும் வருகின்ற பொழுது மீண்டும் தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு அது பண்ணும். அப்ப மட்டும் வேக வைத்த காய்கறி. அப்ப தண்ணி குடிக்காம போதும்னா பழைய விஷம் வந்து உள்ள வந்து தங்கி அது இறப்பில நம்பி மேல வர ஆரம்பிக்கும். அந்த விஷத்தை தான் வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு பெருங்குடலுக்கு தள்ளி விட வேண்டும் என்று நீர்பயிற்சி சொல்லுகிறோம். சரியா? மீண்டும் நாம இதை பத்தி பேசலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம்.